ஹாய் செல்லம் சில எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு நியூ எஃப்எஃப் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பிடிஎஸ் OT4 எஃப்எஃப் ஹயாங் லைன்ஸ்க்கான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரி லைனோட இந்த எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த ஃபேன் ஃபிக்ஷனோட நேம் வந்துட்டு த கேங். அண்ட் அனிதா ரொம்ப தேங்க்யூ. ஸோ எனக்காக வந்துட்டு நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. நேம் மென்ஷன் பண்ண சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அனிதா மாதிரி நிறைய மெம்பர்ஸ் நமக்காக சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல். அண்ட் இந்த எஃப்எஃப்லையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் ரொம்ப பெரிய காலேஜை தான் காமிக்கிறோம். அந்த காலேஜோட கிளாஸ் ரூமோட கார்டினாரில் ஒரு பர்சன் ரொம்ப சோகமாக மனசெல்லாம் உடஞ்சி போய் அப்படி ரொம்ப சோகமாக நின்றுட்டுருக்காங்க. அவ்வளோதான், இல்லை எல்லாமே முடிஞ்சிருச்சு, இனி எந்த சான்ஸாலையும் இதை சேஞ்ச் பண்ணவே முடியாதில்ல, நமக்கு சான்ஸே கிடைக்காதான்ற மாதிரி அந்த பர்சன் ரொம்ப உடஞ்சி போய் நிற்க பேக் சைட்லேருந்து ஒரு வாய்ஸ் அந்த பர்சனை கூப்பிட்றாங்க. மிஸ்டர் வெங் அப்படின்ற மாதிரி கூப்பிட அந்த பர்சனும் திரும்புகிறாங்க. அந்த வெங் தான் இந்த காலேஜோட பிரின்ஸிபல். ஸோ அதாவது இந்த காலேஜோட ஓனரே அவர் தான். அவர் ரொம்ப மனசு உடைஞ்சு போய் அப்படியே மெதுவாக திரும்பி பார்க்குறாங்க. ஆப்போசிட்டில் வந்து ஒரு பர்சன் ஒரு சின்னதாக பவ் பண்ணிவிட்டு குட் மார்னிங் சொல்லிவிட்டு அண்ட் அந்த ஃபைலை வந்து அந்த வெங்கோட கையில், மிஸ்டர் வெங் இருக்காங்களே அவங்க கையில் வந்துட்டு கொடுக்க அவருமே அதை வாங்கி பார்த்துட்டு ஓ கவர்மெண்ட் ஸ்டாஃபா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு சின்னதாக ஒரு சிரிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு குட்டி ஸ்மைல் பண்ணுறாரு. மிஸ்டர் வெங், அந்த ஃபைலை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பர்சன் சொல்கிறாங்க. அந்த பர்சன் சொன்னதுக்கப்புறம் இப்போ இதை படிக்கிறனால என்ன மாறப்போகுது, அதே முடிவு தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படி போக போகிறாரு. அப்போது பின்னாடி இருந்து கூப்பிட்ட அந்த பர்சன், மிஸ்டர் வெங், நானும் இந்த காலேஜில் படித்த ஒரு ஸ்டூடெண்ட் தான். என்னோடய பேர் ஷுகா. அண்ட் நான் இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்கிறதுக்கு ரீசனே இந்த காலேஜ், இந்த காலேஜ் கொடுத்த படிப்புனால தான் நான் இந்த ஸ்டேஜ்லேயே இருக்கேன். ஸோ அவ்வளோ சீக்கிரம் நான் இந்த காலேஜை க்ளோஸ் பண்ண விட மாட்டேன். என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப், ஸோ ப்ளீஸ் அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஷுகா சொல்கிறாங்க. எஸ்டா வெங்கன்னு கூப்பிட்டது நம்ம ஷுகா தான். ஷுகா வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப். ஸோ அவர் வந்துட்டு சீசிங் ஒர்க் வந்து பண்ணிகிட்ருக்காரு அந்த இல்லீகலாக. அண்ட் வந்துட்டு கவர்மெண்ட் வந்து சீஸ் பண்ணணும்னு நினைக்கிற பேஸ்க்கெலாம் போயிட்டு வெரிஃபிகேஷன் பண்ணி சீஸ் பண்ணுற ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் காலேஜை வந்து சீஸ் பண்ண வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக வந்திருக்கும் போது அந்த ஃபைலை வந்துட்டு வெங் கிட்ட வந்து ஓப்பன் பண்ணி படிக்க சொல்கிறாங்க. அண்ட் நவ் வெங்குமே அதை ஓப்பன் பண்ணி படிக்கிறாரு. அதோட லாஸ்ட் லைனில் ஒரு விஷயம் போட்டிருக்கு. அதை பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆகிட்டு திரும்பி பார்த்து, என்ன டெட்லைன் 3 மந்த்து தானே, இப்போ என்ன 6 மந்த் போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி ஷாக்காக கேட்க அண்ட் அவருக்கு ஒரு மாதிரி ஹாப்பினஸ். அப்போ ஏதோ ஒன்று மிராக்கல் நடக்க போதா அப்படின்ற ஒரு ஹாப்பினஸோட திரும்பி பார்க்க அவருமே வந்துட்டு நம்ம ஷுகா இருக்கார் இல்லையா, அவரும் வந்துட்டு எஸ் சார் 6 மந்த். ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப், நான் என்னோடய ஆஃபீஸர்ஸ் கிட்டலாம் பேசி நான் இந்த வந்துட்டு டைம் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கேட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாரு. இதை கேட்டோன்னே வந்துட்டு அவர் இவ்வளோ நேரம் ஒரு சின்ன ஹோப் இருந்தது டக்குன்னு ஒரு ஸ்மைல் வந்து ஃபேட் ஆகுது. மிஸ்டர் வெங்கோட ஸ்மைல் வந்து ஃபேட் ஆகும். என்னாச்சு சார், என்ன ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஷுகா பக்கத்தில் வந்து கேட்குறாரு. என்ன 3 மந்த்ஸில் க்ளோஸ் பண்ணுறத இன்னும் 3 மந்த்ஸ் கேப் விட்டு 6 மந்த்துக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ண போகிறேன், அதானே நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் மறுபடியுமே சோகமாறாரு. அப்போது நம்ம ஷுகா, இல்லை சார் 6 மந்த், இன்னும் 5 மந்தில் நம்ம காலேஜோட எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. அதாவது செம். இந்த செம்மில் நம்ம பசங்க நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி நிறைய பர்சன்டேஜ் க்ரியேட் பண்ணாங்கன்னா போதும், இது மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்டோட ஃப்யூச்சர் வந்துட்டு இந்த காலேஜில் இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி இந்த காலேஜை வந்து க்ளோஸ் பண்ணுறதை தடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஷுகா எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. சின்ன இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்டா, அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு ரொம்ப சோகமாக சொல்கிறாரு. ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க, நம்பிக்கை வைங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஷுகா மறுபடியும் நம்பிக்கை கொடுக்குற மாதிரி பேசுகிறாரு. அவருக்கும் ஏதோ ஒரு இடத்துல தோணுது, ஒருவேளை மாறுமோ, நம்ம பசங்க நல்ல மார்க் எடுத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ப்ரொஃபஸர் பிரின்ஸிபல் வந்து வெங் வந்து ஒரு சின்ன ஒரு நம்பிக்கையோடு அப்படியே அந்த ஃபைலை மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்க கரெக்டாக அப்போது ஒரு 5 பசங்க ஒரு பையனை துரத்துக்கிட்டு ஓடி வராங்க. அந்த பையனுக்கு ரொம்ப பிளட்டாக அப்படி வந்துட்டே இருக்குது. பட் அவன் ஓடவும் முடியாமல் ஓடி வந்துட்டே இருக்கான். வந்தவன் அந்த பிரின்ஸிபல் வெங்க இருக்காங்களே, ப்ரொஃபஸர் வெங்கை வந்து இடிக்கவும் வந்துட்டு அவர் கையில் இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் கீழே விழுகுது. அந்த பையன் வேகமாக, அதாவது பிரின்ஸிபல் இருக்கார்ல வெங்க, அவர் வந்து எங்கே நின்றுப்பாருன்னா லைப்ரரிக்கு பக்கத்தில் தான் நின்றுப்பார். அந்த லைப்ரரிக்குள்ளே அவன் வந்து ஓடுறான். ஸோ அவன் பின்னாடி துரத்திட்டு இருந்த பசங்க வந்துட்டு அந்த ஃபைல்ஸ்லாம் இருக்குது, அது வந்து கீழே விழுந்திருக்கு, அது கூட பார்க்கல, அது மேலேயே மிதித்து ஓடிட்டு இருக்கானுங்க. ஓடி போயிட்டு அது ஒரு சிறு எப்படி சொல்கிறது, லைப்ரரிங்கும் போது ரொம்ப காமாக ரொம்ப சைலண்ட்டான
சேஃபான ஒரு பிளேஸு. அங்கே போட்டு அந்த பையனை போட்டு செம்மையாக அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த பையன் எனக்கு வலிக்குது, என்னை விடுங்க விடுங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னே வந்துட்டு வெங்கர் ஷிகாவை பார்த்து, அமைதியாக இருக்க வேண்டிய இடமே இங்கே அமைதியாக இல்லை, இந்த காலேஜ் மட்டும் அமைதியாகும்னு நினைக்கிறியா? அதுக்கு வாய்ப்பே இல்லை, நீ இப்பயே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டு இவங்க மனசு உடஞ்சி போயிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிற. அப்படி மனசே உடஞ்சிருச்சு. அப்படியே மெதுவாக நடந்து போயிட்டுருக்காரு. ஷுகா இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நிற்கிறாரு. அங்கே அவங்களோட கிளாஸ் ப்ரொஃபஸர்ஸு ஸ்டாஃப்ஸ் எல்லோரும் வந்துட்டு, விடுங்கடா அந்த பையனை என்ன அப்படி போட்டு அடிச்சிட்ருக்கீங்கன்னு சொல்லி தள்ளி விலக்கி விட்டுட்ருக்காங்க. ஆனாலுமே அந்த பசங்க கேட்குற மாதிரி இல்லை. அந்த பையனை போட்டு செம்மையாக அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு, இனிமேல் எங்களோட கேங் கிட்ட நீ வந்தால் அவ்வளோதான், இனி என் கிளாஸ்க்கு கூட நீ வரக்கூடாது, எவ்வளோ தைரியம் தான் எங்கள் மேலே நீ கம்ப்ளைண்ட் வந்துட்டு கொடுத்துருப்ப அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பையனை போட்டு செம்மையாக அடிக்கிறாங்க. இப்போ வந்து காலை மட்டும்தான் உடச்சி விட்டோம், அடுத்த தடவை மட்டும் நீ ஏதாவது பண்ணுனேன்னு வச்சுக்கோவேன், உன்னை உயிரோடையே விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு செம்மையாக மிரட்டிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இதை பார்த்துன்னு ஷுகாக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில, என்ன நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே அந்த காலேஜ் அப்படியே மெதுவாக நடந்து போயிட்டுருக்காரு. பிகாஸ் அவருக்கு இந்த 6 மந்த்தும் இந்த காலேஜில் தான் டியூட்டி இருக்குது. இந்த காலேஜோட அப்டேட்டை வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து சென்ட் பண்ணிகிட்ருக்கணும். ஸோ அந்த ஒர்க் அவருக்காக இருக்கிறனால அவருக்குன்னு வந்துட்டு தனியாக ஒரு ஆஃபீஸ் வந்து ஒர்க் பண்ணுறதுக்குன்னு தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே வந்துட்டு போகணுன்னா ஒரு கொஞ்சம் தூரம் நடந்து தான் போகணும். அதாவது வேறு பில்டிங்கில் ஏ பிளாக்ல வந்து நின்றுட்டுருக்காருன்னா பி பிளாக் வந்து போகணும். ஸோ அங்கே நடந்து போகிற வரைக்கும் அப்படி நடந்து போயிட்டுருக்காரு. அவர் இந்த காலேஜில் அவர் படித்தது, அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தது, அவரோட லைஃபே வந்து இந்த காலேஜில் தான் சேஞ்ச் ஆச்சு. ஸ்காலர்ஷிப் மூலமாக தான் படிச்சிருப்பார். அதெல்லாம் யோசிச்சுட்டு ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி டவுனாக ஃபீல் பண்ணிவிட்டு அவர் அங்கேருந்து அப்படியே நடந்து போயிட்டுருக்காரு. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்ம காலேஜை வந்து நம்ம கையிலேயே மூட போகிறோமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே போகிறாரு. இப்படியே வந்து டைம் வந்து ஸ்கிப் ஆகுது. அப்படியே நம்ம கேர்ள்ஸு சைடு காமிச்சோம் அப்படின்னா 4 கேர்ள்ஸுமே, நம்ம ஷா, ஸ்ரீ, நிவி, யூனா, இவங்க 4 பேருமே வீடியோ காலில் வந்துட்டு கனெக்டில் வந்து உட்காந்துருக்காங்க. நம்ம ஸ்ரீ வந்துட்டு உட்காந்து பேப்பர் கரெக்ஷன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சைடு காமிச்சோம் அப்படின்னா ஷா வந்து அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி ஒரு பாக்ஸுக்குள்ளே எடுத்து வச்சிட்ருக்காங்க. நம்ம ஸ்ரீ நார்மலாக உட்காந்து புக்ஸ் வந்துட்டு ரீட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம யூனா மொபைலில் வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க, ஃபுட்டு ஆர்டர் போடுறதுக்காக ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு பசிக்குது போல். இந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் போயிட்டுருக்கு, எந்த ரெஸ்டாரண்ட்டில் என்ன மாதிரி வந்துட்டு ஃபுட்ஸ் வந்துட்டு ஸ்பெஷல்னு சொல்லிவிட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் ஆன்லைனில் செக் பண்ணுறது, அதுக்கான வந்து ப்ரைஸ் பார்க்குறது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க ஆர்டர் பண்ணுறதுக்கு வந்து செக் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்துட்டு நம்ம ஷா வந்துட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிகிட்ருக்கதை பார்த்தோன்னே வந்து நம்ம நிவி வந்து கேட்குறாங்க, என்ன பேக் பண்ணிகிட்ருக்க, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு புக் படிச்சுட்டே வந்துட்டு கேட்டுட்ருக்காங்க. அப்போ நம்ம ஷாவுமே சொல்கிறாங்க, எனக்கு இந்த ஸ்கூல் ரொம்ப போர் அடிச்சிருச்சு, ஸோ வந்த 1 மந்த்லேயே வந்துட்டு எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு, எனக்கு போரிங்காக இருக்குது, ஸோ நான் இந்த ஒர்க்கை குவிக் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லவும் அவ்வளோதான். ஸ்ரீ வந்துட்டு கரெக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வந்துட்டு, என்ன சொல்கிற ஷா, அப்போது ஒர்க் என்ன பண்ண போகிற, நீ அதுக்குள்ளே டிசிஷன் பண்ணிட்டியா, ஏன் எங்ககிட்ட சொல்லலை அப்படின்ற மாதிரி ரொம்ப காமாக கேட்டுட்ருக்காங்க. ஆமாம், எனக்கு அங்கே ரொம்ப போர் அடிக்குது, எல்லா ஸ்டூடெண்ட்டும் நான் சொல்கிறத அப்படியே கேட்டுட்ருக்காங்க, அதுதான், ஸோ அதனால் நான் வேறு ஸ்கூல் மாறலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம வந்துட்டு யூனா இங்கே நடக்கிறதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி உட்காந்து ஃபோன் தான் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம நிவி மறுபடியும் கேட்குறாங்க, சரி ஓகே ஒர்க்குக்கு அப்புறம் வேறு ஏதாவது வந்துட்டு போட்டிருக்கேன், என்ன ஏதாவது மெயில்ஸ் வந்துச்சா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிவி வந்து கேட்குறாங்க. மெயில்ஸும் வரல, ஒன்றும் வரல, எனக்கு அங்கே இருக்க பிடிக்கல, சொன்னாலும் குவிட் பண்ணிட்டேன், ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸாக சில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஏதாவது ஜாப் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஸ்ரீ வந்துட்டு, ஒர்க் இல்லாமல் என்ன பண்ணுவேன், உனக்கு போர் அடிக்கும், இரு மெயில் வேணால் செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம வந்து ஸ்ரீ வந்து சொல்கிறாங்க. யூனா அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட யூனாவும் வந்துட்டு ஃபுட்டெலாம் அப்படியே பார்த்துட்டு, என்ன ஸ்ரீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அப்படி பார்க்குறாங்க. மெயில் கொஞ்சம் செக் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன் நீ செக் பண்ணு, நீ சும்மா தானே இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம யூனா வந்து நீ ஸ்ரீயை பார்த்து கேட்கா. ஸ்ரீ வந்து, உனக்கு தெரியுதா இல்லையா, நாளைக்கு எனக்கு வந்து இன்றைக்கி பேப்பர் கரெக்ஷன் இருக்குது, இதை நான் கிளியர் பண்ணி நான் மண்டே இதை வந்து கொடுக்கணும் ஸ்டூடெண்ட்க்கு, ஸோ அதனால் நீ பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் சொல்கிறாங்க. நம்ம யூனாவா அதெல்லாம் பண்ண முடியாது போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க உட்காந்து திரும்பியும் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம நிவி வந்து, ஸ்ரீ நீ கொஞ்சம் இரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யூனா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. யூனாவோ என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்படியே நிவியை பார்க்க, நிவி வந்து ஒன்றும் இல்லை, பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே வந்துட்டு பக்கெட் பிரியாணி 300 தானாமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, இதை கேட்டோடனே வந்துட்டு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக அப்படியே ஒரு மாதிரி அந்த முன்னாடி வந்து உட்காந்து பேசல, அதே மாதிரி ஃபோனுக்கு முன்னாடி வந்துட்டு என்ன சொல்கிற உண்மையாவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு லேப்டாப் முன்னாடி வந்து கேட்டுட்ருக்காங்க.
அப்போ வந்து நிவியும், ஆமாம் நான் கூட சரி உனக்கு வாங்கி கொடுக்கலான்னு நினச்சேன், நான் ஆர்டர் போடலாம்னு நினச்சேன், சரி விடு நீயே வந்து ஏதோ ஃபுட்டு ஆர்டர் போட்டுட்ருக்க நீயே பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம நிவி சொல்ல, நம்ம இவனை வந்துட்டு சச்சா அப்பெல்லாம் இல்லையே நீ இப்போயே ஆர்டர் போடு, நீ வந்துட்டு நான் வந்து இப்போ என்ன மெயில் தானே செக் பண்ணணும், நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா மொபைல் ஆன் பண்ணிவிட்டு இமெயில் ஐடியெல்லாம் போட்டு மெயில் வந்து செக் பண்ணிகிட்ருக்காங்க. ஒவ்வொரு ப்ரொஃபைலாக வருது, அதையுமே வந்துட்டு நம்ம யூனக் வேறு தலையெழுத்து ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, ரீட் பண்ணி காமிச்சிட்ருக்காங்க நம்ம ஷாக்கு. இங்கே இந்த ஒர்க் இருக்குது, அங்கே அந்த ஒர்க் இருக்குது, இது இங்கே வந்துட்டு ப்ரொஃபஸரு டீச்சர்ஸில் யாரும் இல்லை, அதனால் வேக்கன்சிக்கு வந்து கேட்டிருக்காங்க. நீ இந்த காலேஜில் இந்த வந்துட்டு இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஒழுங்காகவே வந்துட்டு கிளாஸ்க்குலாம் வரமாட்டாங்களாமா, அந்த ஸ்டூடெண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு டீச்சர் வேணும்னு சொல்லிட்டுலாம் அதில் வந்து அதுதான் அந்த மெயில் எப்படிப்பட்ட மெயில் இமெயில் ஐடி அப்படின்னா வந்துட்டு ஒரு காலேஜில் ஸ்கூலில் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிக்டே இல்லாமல் இருக்குது, ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது அந்த ஸ்கூல் காலேஜ் அப்படின்னா இந்த மெயில் ஐடிக்கு வந்துட்டு மெயில் பண்ணுவாங்க. இது வந்து கேர்ள்ஸ் 4 பேரும் சேர்ந்து க்ரியேட் பண்ணது. அவங்க ப்ரொஃபஸர் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், என்னமோ ரொம்ப போரிங்காக போயிட்டுருக்கு, ஏதோ மார்னிங் போகிறது ஈவினிங் வருது அந்த மாதிரி போயிட்டுருக்கு, இது என்ன ப்ரொஃபஸராக நம்ம இதுக்கு தான் வந்து ஜாயின் பண்ணோமா அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த ப்ரொஃபைலில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், உங்கள் ஸ்கூலில் உங்கள் காலேஜில் உங்களுக்கு ஏதாவது ஸ்டூடெண்ட்னாலேயோ ப்ரொஃபஸர்னாலேயோ ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து அதை சார்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள்ஸாக க்ரியேட் பண்ண இமெயில் தான் அது. அந்த இமெயிலில் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய ரெக்வஸ்ட்லாம் வந்திருக்கும், அதெல்லாம் படித்து பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம என்ன பண்ணாங்க, இல்லை எனக்கு வேண்டாம், அது போர் அடிக்கும், அது இதாக இருக்கும், அவ்வளோ தூரம்லாம் போக முடியாது, இவ்வளோ தூரம்லாம் போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ப்ரொஃபைலாக ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம யூனா வந்து ஒரு ப்ரொஃபைலை வந்து ஓப்பன் பண்ணி அதில் இருக்க டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் கூட யோசிக்கல, டக்குன்னு நம்பர் கால் பண்ணுறாங்க, டயல் பண்ணுறாங்க. அந்த இமெயிலில் வந்து ஒரு நம்பருக்கு கால் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு நம்ம ஷா வந்துட்டு ஓகே அப்போ ஒர்க் கிடச்சிச்சு போல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நல்ல வேலை என்னோட எல்லா திங்ஸையும் பேக் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஷா ஒரு மாதிரி ரிலாக்ஸாக உட்காந்துட்டு அவங்க மொபைல் பார்த்துட்ருக்காங்க. நம்ம வந்து நிவியுமே வந்துட்டு என்னவ கால் பண்ணி பேசுகிறா, இங்கே ஷாக்கு தானே ஒர்க் பார்க்க சொன்னோம், இவளே கால் பண்ணுறா, ஒருவேளை நம்ம 4 பேரையும் ஒரே இடத்துக்கு கூட்டு போகிறாளா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஐயோ இப்போ போய் நான் பேக் பண்ண ஆரம்பிச்சாதான் என்னோட புக்ஸ் எல்லாம் பேக் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்க நேரம் இருந்துச்சு புக்ஸ் எல்லாம் பேக் பண்ண போயிட்டாங்க. நம்ம ஸ்ரீலாவில் திருத்திட்டு இருந்தாங்க. நிவியோட இந்த வாய்ஸை கேட்டோன்னே டக்குன்னு ஏன்னா எல்லாருக்கும் ஒர்க்கா, ஐயோ நான் மண்டே பேப்பர்லாம் வந்துட்டு டிஸ்பியூட் பண்ணுமே, நான் இன்னும் திருத்தியே முடிக்கலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஏன்னா இன்றைக்கி ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அதுக்கப்புறம் மண்டே வந்துட்டு பேப்பர் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருத்திட்டு இருந்திருப்பாங்க. இப்போ பார்த்தா வந்துட்டு நம்ம மண்டே காலேஜே இப்போ ஸ்கூலுக்கே போக மாட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே வந்துட்டு அவங்க வந்து அப்போ இதை நான் என்ன பண்ணுறது, சரி ஓகே இன்றைக்கி திருத்தி நம்ம வேறு ஏதாவது டீச்சர்ஸ்கிட்ட கொடுத்துடலாம், அவங்க வந்துட்டு கொண்டு போய் கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வேகமாக பேப்பரை கரெக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வேகமாக இது வரைக்கும் பொறுமையாக தான் கரெக்ட் பண்ணியிருப்பாங்க, பட் இப்போ சீக்கிரமாக கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம யூனா சைடு காமிச்சோம் அப்படின்னா யூனா வந்து அந்த பர்சனுக்கு கால் பண்ணாங்க. அந்த பர்சன் வேறு யாரும் இல்லை, நம்ம ஷுகாக்கு தான் கால் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நம்பரை பார்த்தோன்னே வந்து ஷுகாக்கு யாருன்னு தெரில. ஷுகா வந்து அவரோட ரூமில் ரொம்ப சைலண்ட்டாக இருக்க அந்த பிளேஸே ரொம்ப காமாக அவர் வந்து ஃபுல்லாக யோசிச்சுட்டு இருந்திருப்பார், என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ப்ரொஃபைல் செக் பண்ணி அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து மெயில் போட்டிருந்துருப்பாங்க. அது வந்து யோசிச்சுட்டு அப்படியே வந்துட்டு மெயில் அப்போ தான் சென்ட் பண்ணிவிட்டு அந்த டேப்பை கூட க்ளோஸ் பண்ணியிருக்க மாட்டார். அவர் அப்படியே கரெக்டாக யூனாக்கிட்டேருந்து ஃபோன் வரும், அந்த கால் அட்டன் பண்ணிட்டு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ரிஷிகா வந்து நார்மலாக பேசுகிறாங்க. அப்போ நம்ம யூனா சொல்கிறாங்க, நீங்கள் தானே அந்த ப்ரௌன் காலேஜ்லேருந்து கால் வந்து இமெயில் பண்ணது எனக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்ல, இது கிட்டோடனே நார்மலாக உட்காந்துட்டு இருந்த ரிஷிகா வந்து டக்குன்னு எழுந்திரிச்சிட்டு நான் தான் நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் அந்த கேர்ள்ஸில் ஒரு பொண்ணு தான் பேசுகிறேன், நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மையா அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்ல, உண்மைதான், உண்மையாகவே டெட்லைன் இருக்கா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம யூனாக்கு ஒரு மாதிரி ஆர்வம் வந்துருச்சு. இந்த மாதிரி 6 மாதத்துக்குள்ளே காலேஜை க்ளோஸ் பண்ண போகிறாங்க, அதுக்குள்ளாட்டி இந்த காலேஜை வந்துட்டு காப்பாற்றணும் அப்படி இப்படி சொல்லிட்டு நம்ம ஷுகா ஒரு மனசில் இருக்கிறதெல்லாம் எழுதி அனுப்பிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஷுகா ஃபீலிங்ஸை தாண்டி ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு இடத்துக்கு போகிறோம், அந்த 6 மாதத்தில் அந்த காலேஜை மட்டும் நம்ம ப்ரிப்பராக கொண்டு வந்துட்டோம்னா செம்ம நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், நம்மளுக்கு போர் அடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அது ஒரு கேம் மாதிரி அவங்க மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அதனால் வந்துட்டு உண்மையாவா டெட்லைன் இருக்கா அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்கா, ஆமாம் நான் அந்த ஃபைல்லையும் நான் அட்டாச் பண்ணியிருந்தேன், நீங்கள் செக் பண்ணலையா அப்படின்னு கேட்கா, நான் பார்த்தேன் பட் இருந்தாலும் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கு தான் கேட்டேன், உண்மையாகவே 6 மந்த் டைம் லைன் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்க, ஆமாம் டெட்லைன் அதுதான். ஸோ வந்து செம் எக்ஸாம் இன்னும் 5 மந்த்ஸில் வரப்போகுது, அந்த செம் எக்ஸாம்குள்ளே நம்ம வந்து பசங்களை ப்ரிப்பேர் பண்ணணும், அது வச்சு தான் நான் கவர்மெண்ட் கிட்ட பேசவே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஷுகா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஓகே ஃபைன் நாங்கள் எல்லோரும் வரோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. நாங்கள் எல்லோரும்னா அப்போ நீங்கள் 4 பேருமே வரீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஷுகாக்கு ரொம்ப ஹாப்பி, 4 பேருமே வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கா, யா ஷோர், அண்ட் எங்களோட டீட்டெயில்ஸ் எங்களோட ஒர்க் நாங்கள் என்னென்ன வந்து சப்ஜெக்ட் எடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் மெயில் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம யூனா வந்து ஷாவை பார்க்குறாங்க. ஷா வந்து ஜஸ்ட் மொபைல் தானே பார்த்துட்டு இருப்பாங்க. அது சரி இவளுக்கு ஒரு வேலை கொடுத்தா இவள் நமக்கு ஒரு வேலை கொடுக்குறான்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஜஸ்ட் மெயில் பண்ணிட்டு
வச்சுருக்காங்க. நான் அதாவது இந்த மெயில் ஐடி 4 பேருக்குமே காமனான ஒரு மெயில் ஐடினால எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். அதனால் அவங்களுமே வந்துட்டு ரிப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஷா வந்துட்டு கொரியன் ப்ரொஃபஸரா, அண்ட் வந்து ஸ்ரீ வந்து பயாலஜிக்கல் ப்ரொஃபஸர், அண்ட் இவன் வந்து மேத்தமெட்டிக்ஸ் ப்ரொஃபஸர், அண்ட் யூனா வந்துட்டு இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக சொல்லிட்டு அவங்களோட டீட்டெயில்ஸ், ஏஜ், அண்ட் வந்துட்டு அவங்களுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க அனுப்பிச்சிட்டாங்க. அதுவும் மெயினாக நாங்கள் எல்லாருமே கிளாஸ் டீச்சர்ஸாக மெயினாக இருக்கணும் அப்படின்றது வந்துட்டு ஷா வந்துட்டு ஒரு நோட் மாதிரி போட்டு நம்ம ஜுகாவோட மெயிலுக்கு வந்து சென்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் ஜுகாவுமே வந்து நம்ம யூனா கிட்ட பேசிகிட்டு இருக்கா. நம்ம யூனாவும் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி மெயில் உங்களுக்கு சென்ட் ஆகிருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, அண்ட் நாங்கள் வந்துட்டு வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யூனா சொல்ல நம்ம ஜுகா கேட்குறாரு, இஃப் இட் டோன்ட் மைண்ட் நீங்கள் எப்போ வருவீங்கன்னு சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜுகா ரொம்ப காமாக கேட்டுட்ருக்காரு. எப்போ ஓகே மண்டே மார்னிங் நாங்கள் காலேஜ் ஓப்பன் அப்போ நாங்கள் இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆர் யூ சீரியஸ், ஷோரா, உண்மையாவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. பிகாஸ் வந்து இவங்களுக்கு பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். அதுவும் வந்து மண்டேவே வந்துட்டு நாங்கள் ஜாயின் பண்ணுறோன்னு சொன்னோன்னே ஷோக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ, நீங்கள் வரதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஷுகா வந்து ரொம்ப எக்ஸைட்டாக சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. நம்ம வந்துட்டு யூனா வந்து காலை கட் பண்ணிட்டு அவங்க அப்படியே வந்து ரிலாக்ஸாக உட்காந்துட்டு நிவியை பார்த்துட்டு ஹேனடி ஃபுட்டு இன்னும் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு இருக்காங்க. யார் கேட்டு நீ மண்டே வரேன்னு சொல்லிட்டு இருக்கா, இங்கே மண்டேக்கு இன்னும் வந்துட்டு 2 days தான் இருக்குது தெரியும்ல அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்ல நம்ம ஷா அது எங்கே இருக்குது, ப்ரௌன் காலேஜ் கொரியாவில் தானே இருக்குது, சியோலில் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்க ஆமாம் சியோலில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம யூனா வந்து சொல்லிட்டு வந்து உட்காந்துருக்காங்க. சியோல் தானே, சியோல் டி அப்படின்ற மாதிரி சொல்ல 1 டேவாக ட்ராவல் பண்ண போகிறோம், ஜஸ்ட் 1 hour தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஷா வந்து சொன்னாங்க. பிகாஸ் இவங்களுமே கொரியாவில் தான் இருக்காங்க, பட் வேறு வந்துட்டு பிளேஸில் இருக்காங்க. அதாவது நம்ம ஸ்ரீ ஒரு பிளேஸில், ஷா ஒரு பிளேஸில், யூனா ஒரு பிளேஸில், அண்ட் வந்து நிவி ஒரு பிளேஸில், எல்லாமே தனித்தனி காலேஜில் ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ நான் ஒரு காலேஜில் வந்து 4 பேருமே ஒர்க் பண்ண போகிறாங்க. இது வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எப்போயாவது ஒரு டைம் தான் இந்த மாதிரி நடக்கும். ஸோ நான் இந்த தடவை வந்துட்டு 4 பேரும் ஒன்றா ஒர்க் பண்ண போகிறாங்க. ஸோ அதுவும் 1 hour ட்ராவல் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஷா வந்து சொல்ல 1 hour ட்ராவல் தான், நம்ம எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணணும்ல, அண்ட் அங்கே வந்துட்டு வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு வந்துட்டு ஹவுஸ் பார்க்கணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிவி வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. அது கேட்டு இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுத்து தொலைகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஷாவுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்களுமே மெயில் பார்த்துருப்பாங்கல்ல, ஓகே டெட்லைன்லாம் இருக்குது, ஸோ இப்போ ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும், பசங்களோட வந்துட்டு நிறைய விஷயங்கள்லாம் அதில் வந்துட்டு நோட் பண்ணியிருப்பாரு. அந்த மாதிரி பசங்களாம் அடங்க மாட்டாங்க அப்படிலாம் சொல்லிட்டு நம்ம ஷுகா நோட் பண்ணி வச்சிருப்பாரு. அதெல்லாம் பார்த்துட்டு சரி ஓகே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஷாவும் ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க, யூனாவும் ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. இன்னும் நிவியும் சரி அண்ட் வந்து ஸ்ரீயும் சரி அந்த மெயிலை ஓப்பன் பண்ணி பார்க்கல, எந்த பிளேஸு கரெக்டாக எதுவுமே தெரியாது, ஜஸ்ட்டு ஷியோல் அது மட்டும்தான் தெரியும். ஸோ வந்துட்டு 1 hourல எப்படி வந்துட்டு நம்ம ட்ராவல் தான் ஓகே, பட் நம்ம அங்கே போய் ஸ்டே பண்ணணும், அங்கே நிறைய விஷயம் ப்ரிப்பேர் பண்ணணும்ல, 2 daysல எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிவி கேட்க நம்ம வந்துட்டு யூனா வந்துட்டு கரெக்டாக காலிங் பெல் ரிங் சத்தம் கேட்குது. பிகாஸ் வந்து பிரியாணி ஆர்டர் போட்டிருப்பாங்களா, அது வந்துச்சு, எனக்கு சோறு வந்துச்சு, நான் போய் சோறு சாப்பிட்றேன், என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ம யூனா என்ன பண்ணாங்க அப்படின்னா போயிட்டு நல்லா சாப்பாடை வந்து அப்படி டேபிள் நிறைய பரப்பி வச்சு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வாவ் செம்மையாக இருக்குது அப்படின்னு மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஷா வந்துட்டு நிவி கொஞ்சம் நிறுத்துறியா, இப்போ என்ன உனக்கு ஹவுஸ் வேணும் அவ்வளோதானே ஸ்ரீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்ரீயை பார்க்க ஸ்ரீயும் சரி ஓகே நான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கரெக்ஷன்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களா, அதை அப்படியே வச்சுட்டு மொபைல் எடுத்துகிட்டு கொஞ்சம் 2 ஸ்டெப் இப்படி தள்ளி போய் நிற்கிறாங்க. நம்ம ஷாலாம் இல்லை, அவள் ஆல்ரெடி கத்திக்கிட்டு இருக்கா, ஜஸ்ட்டு சீக்கிரமாக பேசி முடிச்சுட்டு வா, உன்னோட காதல் புராணத்தெல்லாம் இன்னொரு நாள் போய் பேசிக்கோ, அண்ட் அவன் கூட தானே அங்கே இருக்க போகிற சியோவில், அப்போ பேசிக்கோமா தாயே, கொஞ்சம் சீக்கிரம் வந்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஷா வந்துட்டு சொல்ல நம்ம வந்து ஸ்ரீதான் ரொம்ப பண்ணாதீங்க, நான் ஒன்றும் அவ்வளோ நேரம்லாம் பேசவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஷா மொபைல் எடுத்துகிட்டு கொஞ்சம் தள்ளி ஸ்ரீ வந்துட்டு கொஞ்சம் தள்ளி வந்துட்டு போகிறாங்க. ஸோ கால் பண்ணுறாங்க. அதர் ஆப்போசிட் சைடில் நம்ம வந்து ஜேஹோப் வந்துட்டு அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டராக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் வந்துட்டு சீனியர் டாக்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து இப்போ தான் வந்துட்டு ஒரு ஆப்ரேஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக வந்துட்டு சர்ஜரிலாம் பண்ணிவிட்டு ரொம்ப டயர்டாக அவரோட கேபினில் வந்து உட்காந்துருக்காரு. செம்ம ஹெட்டேக்கு, அப்படி தலையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்காரு. ஸோ அவருக்கு வந்து காஃபி குடிச்சு பார்த்தாரு, செட் ஆகலை, டேப்லெட்லாம் போட்டு பார்த்துட்டாரு, பட் அந்த ஹெட்டேக் வந்து அவருக்கு நிற்க மாட்டுறது. செம்மையாக தலைவலியோடு அப்படி உட்காந்துருக்காரு. அவர் கையில் வந்துட்டு ஃபைல் வேறு இருக்குது, அடுத்த ஆப்ரேஷனுக்கு ப்ரிப்பரேஷன் இருக்குது, அதை வேறு பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அந்த ஃபைல்ஸை மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அப்படி அவர் அப்படி நார்மலாக பார்த்துட்டே இருக்கார். அப்போ கரெக்டாக வந்துட்டு ஸ்ரீகிட்டேருந்து மொபைல் கால் வருது. அந்த மொபைலில் வந்துட்டு மை ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் ஆகிருக்கு. அதை பார்த்தோன்னே வந்துட்டு அப்படி சொல்கிறது ஹோபிக்கு வந்து இவ்வளோ நேரம் இருக்க அந்த ஹெட்டேக்கெல்லாம் பறந்து போச்சு. அவ்வளோ ஹாப்பியாக அவ்வளோ ஒரு ஸ்மைலோட அந்த மொபைலில் பிக் பண்ணி சொல்லுமா அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்ல நம்ம ஸ்ரீமே வந்துட்டு ஜெஹோப் நீ ஃப்ரீயா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. நான் ஃப்ரீ தான், சும்மா தான் இருக்கேன், என்னாச்சு என்ன விஷயம் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்க ஒன்றும் இல்லை, சியோலில் நான் ஸ்டே பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஹவுஸ் வேணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. ஏன் வந்துட்டு ஹவுஸ் வேணும்னு சொல்கிறா, நம்ம வீடே இருக்கே, நீ அங்கே வந்து ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம ஜேஹோப் வந்து சொல்கிறாரு. அங்கே என்ன நான் அப்பா அப்புறம் வந்து தங்கச்சி மட்டும்தானே இருக்கோம், நீ வந்து ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம
ஜேகப் வந்து சொல்ல, இல்லை இல்லை, நாங்கள் எல்லாருமே ஸ்டே பண்ண போகிறோம், கேர்ள்ஸும் வராங்க, ஸோ அதுக்கேற்ற மாதிரி வீடு வேணும் அப்படின்னு சொல்ல, ஓ 4 பேருமே வரீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம கோபி வந்து கேட்குறாங்க. ஆமாம், ஒரு ஒர்க் விஷயமா வரும், மெயினாக வந்துட்டு அந்த ப்ரௌன் காலேஜ் இருக்குல்ல, அந்த காலேஜ் பக்கத்துலேயே வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு ஸ்ரீ வந்துட்டு சொல்கிறாங்க. ஓ ஓகே ஃபைன், எப்போ வரீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஐ திங்க் நாளைக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம ஜேகப் கிட்ட ஸ்ரீ வந்து சொல்கிறாங்க. சரி ஓகே, எல்லா திங்ஸையும் பேக் பண்ணிடுங்க, நீங்கள் வர்றதுக்கும் அதில் வந்து திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரதுக்கும் நான் வெஹிக்கல்ஸ் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹோபி வந்து சொல்ல, நம்ம ஸ்ரீயும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் என்ன தேங்க்ஸு, நீ எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணு அண்ட் எல்லா திங்ஸையும் மறக்காமல் எடுத்து வச்சுக்கோ, திங்ஸ் எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு சாப்பிடாமலாம் இருக்காத, கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்டு சரியா, நான் மார்னிங் உனக்கு வந்து வெஹிக்கல்ஸ்லாம் அங்கே வந்ததுக்கப்புறம் நான் உனக்கு கால் பண்ணுறேன் ஓகே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ஸ்ரீமே வந்துட்டு சரி ஹோபி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு ஒரு சின்னதாக ஸ்மைல் பண்ணாங்க. சரி ஓகே, சீக்கிரமாக போயிட்டு படுத்து தூங்கு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு குட் நைட் சொல்லிட்டு நம்ம ஹோபி வந்து காலை கட் பண்ணிடுறாரு. ஹோபிக்கு அவ்வளோதான், காலை கட் பண்ணோன்னே எந்திரிச்சு ஜாலியாக நின்று டான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. பிகாஸ் ஹோபிக்கு அவ்வளோ சந்தோஷம். பிகாஸ் வந்துட்டு நம்ம ஸ்ரீ வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருப்பாங்க, அதாவது கொரியாக்குள்ளே தான் இருப்பாங்க, பட் இருந்தாலும் கொஞ்சம் டிஸ்டன்ட்டு. நம்ம வந்து ஹோபி எப்படின்னா சியோவில் இருப்பார், இவங்க வந்து பூசானு அந்த மாதிரி ஒரு பிளேஸ்லாம் இருக்கும்ல, அந்த ஒரு லாங்காக ஒரு 1 hour 2 hours ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ட்ராவல் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும், வீக்கெண்ட் ஒன்ஸ் தான் பார்க்குற மாதிரியா இருக்குமா. அதனால் வந்துட்டு ஹோபி வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பார், என்ன பக்கத்தில் தான் இருக்கான தூரமாக இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஹோபி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருந்திருப்பார். ஸோ நான் வந்துட்டு இப்போ நம்ம பக்கத்துலேயே வர போகிறா, அதுவும் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே இருக்குது, வீட்டிலேருந்து பக்கம் ஹாஸ்பிட்டல்லேருந்து பக்கம் அப்படிங்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. அவருக்கு ஒரு மாதிரி ஜாலியாக வந்துட்டு அப்படி எந்திரிச்சு டான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்ரீ வந்து என் கூட இருக்க போகிற, ஜாலி ஜாலி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு, அதாவது வந்து ஒரே வீட்டிலலாம் ஸ்டே பண்ண போகிறதில்ல, பட் வந்துட்டு அவருக்கு ஒரு ஹாப்பினஸ், பக்கத்துலேயே இருக்க போகிறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக வந்துட்டு டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அவ்வளோ ஹாப்பி. பிகாஸ் வந்து ஸ்ரீயும் அண்ட் ஹோபியும் வந்துட்டு ஒன்றா ஸ்கூல் டைம்லேருந்து படித்தவங்க. ஏன்னா நம்ம ஸ்ரீ, ஹோபி, ஷா, நிவி, யூனா இவங்க 4 பேருமே வந்துட்டு ஸ்கூல் டைம்லேருந்து ஃப்ரெண்ட்ஸு. அண்ட் வந்து ஸ்ரீயும் ஹோபியும் வந்துட்டு லவ் பண்ணி எப்போ வந்துட்டு ஸ்கூல் லெவல்லேருந்து இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணிவிட்டு இத்தனை வருஷமாக லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் இந்தியாவில் தான் படிச்சிருப்பாங்க. ஹோபியோட கிராண்ட்பா வந்துட்டு எங்கன்னா வந்து இந்தியாவில் தான் இருந்திருப்பாங்க. இவங்களுமே ஃபேமிலியாக அப்பா அம்மா அண்ட் ஹோபியோட தங்கச்சி இவங்க எல்லாருமே வந்துட்டு ஒன்றா ஒரே பிளேஸில் தாண்டா வந்து இருந்திருப்பாங்க இந்தியாவில். அப்போது வந்து பேசி பழக்கமாகி ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து இப்போ வரைக்கும் லவ் வரை வந்திருக்கு. இந்த விஷயம் வந்து நம்ம ஸ்ரீயோட பேரண்ட்ஸ், அவங்களோட பேரண்ட்ஸ் சைடுமே தெரியும், ஆனால் ஹோபியோட பேரண்ட்ஸ் சைடுமே தெரியும். 2 ஃபேமிலியும் ஃபுல் சப்போர்ட், லவ்வுக்கு எல்லாத்துக்குமே வந்து சப்போர்ட்டாக இருக்காங்க. இப்போ வரைக்கும் லவ் பண்ணுறது இப்படி வந்து இவங்க 2 பேரும் பேசிக்கிறது எல்லாமே வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். அண்ட் நவ் வந்து ஒர்க்காக வந்துட்டு அவங்க வந்து கிராண்ட்மாவும் வந்து டெட் ஆனதுக்கப்புறம் அண்ட் நான் மறுபடியுமே வந்துட்டு இவனோட ஹையர் ஸ்டடீஸ், ஏன்னா டாக்டருங்கும் போது அதுக்கான நிறைய ஹையர் ஸ்டடீஸ்லாம் இருக்கலாம், அதுக்காக மறுபடியும் கொரியாவுக்கு வந்து படிச்சிருப்பாங்க. அப்போ கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸாக இருந்திருக்கும். மறுபடியும் ஹோபிக்காக வந்துட்டு ஸ்ரீ வந்து நிறைய ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணி படித்து நான் வந்து கொரியாவில் போய் ஒர்க் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஸ்ரீ வரும்போது ஸ்ரீக்கு வந்துட்டு நீ மட்டும் இல்லை நாங்கள் மட்டும் இங்கே என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம கேர்ள்ஸுமே வந்துட்டு ஸ்ரீக்கு சப்போர்ட்டிவாக வந்துட்டு, ஏன்னா ஸ்ரீ ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க ஹோபி இல்லாமல், அது வந்து கேர்ள்ஸுமே பார்த்துருப்பாங்க. ஆனால் கேர்ள்ஸுமே வந்துட்டு சரி ஓகே நானும் வரேன் கூட அப்படின்னு நம்ம சொல்லிட்டு கேர்ள்ஸுமே வந்து அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஐடியெல்லாம் க்ரியேட் பண்ணி அண்ட் ப்ரொஃபஸராக இந்த மாதிரியெல்லாம் ஜாயின் பண்ணி அண்ட் நவ் வந்து இப்போது திரும்ப வந்து சியோலுக்கு வந்துட்டு ஹோபி கூடயே இருக்கிறதுக்காக வராங்க. இதெல்லாம் வந்து ஹோபி வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி டான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்படியே அந்த நைட் டைம் வந்துட்டு ஃபுல்லாக ஸ்பெண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் கேர்ள்ஸ் 4 பேருமே வந்துட்டு சியோல் ரீச் ஆகிட்டாங்க. ஹோபி சொன்ன மாதிரி வெஹிக்கல்ஸ்லாம் வந்துச்சு. நம்ம கேர்ள்ஸ் 4 பேருமே வந்துட்டு ரீச் ஆகிட்டாங்க. ஸோ வந்துட்டு சியோலுக்கு வீட்டுக்கு முன்னாடி, அதாவது ஹோபி வந்து கேர்ள்ஸ்க்காக பார்த்தா வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டு கேர்ள்ஸ் எல்லாம் வந்து கார்லேருந்து இறங்குறாங்க. ஸோ எப்படி சொல்கிறது, ஹோபியை பார்த்தோன்னே வந்துட்டு ஸ்ரீக்கு ரொம்ப ஹாப்பி. ஸ்ரீ வந்து ஒரு மாதிரி ஹாப்பியான ஸ்மைலில் வந்து நின்றுட்டு இருக்கா. ஹோபி கொஞ்சம் கூட இதே யோசிக்கவே இல்லை, வேகமாக வந்துட்டு ஸ்ரீயோட ஹேண்ட்ஸை அவ்வளோ டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க. ஸ்ரீமே ஒரு மாதிரி ஹாப்பியாக நின்றுட்டு இருக்காங்க. போதுண்டு அவங்களோட லவ்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க, எனக்கு ரூமை காட்டுங்க, எனக்கு வந்துட்டு திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஷா வந்து சொல்கிறாங்க. பிகாஸ் வந்து ஷா வந்து ப்ராப்பராக இருக்கணும்னு நினைப்பாங்க, கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்களா, டைம்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கேரக்டர். அதனால் வந்து சீக்கிரம் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஷா கேட்கவும் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்ஸ் எல்லாம் வந்துட்டு அங்கே ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்கல்ல, அந்த ஸ்டாஃப்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த எப்படி சொல்கிறது, ட்ரக்கில் தான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க, அதுலேருந்து அவங்களே எடுத்து மேலே கொண்டு போய் வச்சிட்ருக்காங்க. ஸோ அது எப்படின்னா வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணோன்னே ஆப்போசிட்டில் ஒரு ரூம் இருக்கும் அண்ட் வந்து ரைட் சைடில் ஒரு ரூம் இருக்கும். லெஃப்ட் சைடில் வந்துட்டு கிச்சனு, ஹாலு சம்திங் அந்த மாதிரி இருக்கும். 2 ரூமு, ஹால், கிச்சன் அது மட்டும்தான். மேலே வந்து டெரஸ் மாதிரி இருக்கும். ஸோ வந்து தனியான ஒரு ஹவுஸ். அங்கே வந்து அந்த பசங்கள்லாம் வந்துட்டு அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து உள்ளே வச்சிட்ருக்காங்க. நம்ம வந்து ஹோபி வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டு காமிச்சிட்ருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு வீடு. ஸோ வந்துட்டு கீழே 2 ரூம் இருக்குது, மேலே ஒரு ரூம் இருக்குது. பட் அங்கே வந்துட்டு
நம்மளுக்கு தேவையில்லாத யூசஸ்லாம் இருக்கும்ல, தேவையில்லாமல் யூஸ் பண்ணாத திங்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த திங்ஸ் எல்லாம் மேலே போடுற மாதிரி ஸ்டோர் ரூம் ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹோபி வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காமிச்சிட்ருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹோபி வந்து கேர்ள்ஸ் எல்லாத்தையும் வந்து மேலே கூப்பிட்டு போகிறாங்க. ஸ்டோர் ரூம்னா ஒரு மாதிரி கசகசன்லாம் இல்லை, அது ஒரு மாதிரி பிளெயினாக நீட்டாக இருக்குது, நம்ம வேணும்னா வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் ஸ்டோர் ரூம் ஓகே. ஸோ அப்படியே உள்ளே கூப்பிட்டு போயிட்டு அந்த ஸ்டோர் ரூமில் வந்துட்டு ஒரு டோர் இருக்குது. ஸ்டோர் ரூமில் அந்த டோரை ஓப்பன் பண்ணி, அதாவது விண்டோ ஓப்பன் பண்ணி விட்டோடனே ஆப்போசிட்டில் ஒரு பெரிய காலேஜ் தெரியுது. காலேஜோட ப்ளே கிரவுண்ட், காலேஜோட டாப் மேலே இருக்க எல்லாமே தெரியுது, ஃபுல்லாக வியூ தெரியுது. ஸோ வந்துட்டு இதுதான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிற ப்ரௌன் காலேஜ். ஸோ நீங்கள் பக்கமாக வேணும்னு கேட்டனால நான் இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட்டு வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹோபி வந்து சொல்கிறாங்க. ப்ரௌன் காலேஜுன்னு சொன்னோடனே நான் இதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணேன். இங்கே பசங்கள்லாம் கேர்ள்ஸும் சரி பசங்களும் சரி 2 பேரும் ஒன்றுக்கு ஒன்று சலைச்சவங்களே இல்லைன்ற மாதிரி நிறைய ரேக்கிங்ஸு, நிறைய வந்து டீசிங், நிறைய ப்ராப்ளம் இருக்குது இந்த காலேஜில். எந்த ஸ்டூடெண்ட்டும் வந்துட்டு ப்ரொஃபஸரோ ஏன் பிரின்ஸிபலோட வேர்ட்ஸை கூட வந்துட்டு மதிக்கவே மாட்டாங்க, ஒபீடியன்ட்டே கிடையாது. அண்டு சொல்லப்போனால் லாஸ்ட் டைம் நடந்த ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு பையன் கூட டெத் ஆகிட்டான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன டெத் ஆகிட்டானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் ஷாக்கில் கேட்குறாங்க. ஆமாம், டெத் ஆகிட்டான். ஸோ வந்துட்டு அதுக்கான ரீசன் என்னென்னமோ சொல்கிறாங்க. ஒரு சைடு என்னென்னா அவன் ப்ரீத்திங் இஷ்யூஸ்னால செத்துட்டான் அப்படின்றாங்க. இன்னொரு சைடு பசங்க கேர்ள்ஸ்லாம் ரேக்கிங் பண்ணனால அதை தாங்கிக்க முடியாமல் அவன் சூசைட் பண்ணிக்கிட்டான்னு சொல்கிறாங்க. பட் உண்மை என்னென்னு தெரியலை அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஸ்ரீக்கு வந்துட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி பயம் வந்தது. டக்குன்னு வந்துட்டு நம்ம ஹோபியோட ஹேண்ட்ஸை ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கிறாங்க. ஹோபி வந்துட்டு கூல், அது உண்மையாக போய்யான்னு தெரியாது, நம்ம ரூமர்ஸ்லாம் நம்பக்கூடாது ஸ்ரீ அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஷாக்கு இதெல்லாம் பெருசாலாம் தெரியலை. ஓ அப்படியா, சரி ஓகே, கீழே இருக்க ஆப்போசிட் ரூம் இருக்குல்ல, டோர் ஓப்பன் பண்ணிட்டு அந்த ரூமை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க வேகமாக கீழே வந்துட்டு அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ரூம்குள்ளே வந்துட்டு போகிறாங்க. நம்ம வந்துட்டு யூனாமே வந்துட்டு ஆமாம்மா இதெல்லாம் இதுக்கு நம்மளுக்கு யார் செத்து போனால் என்ன, நமக்கு தேவை நம்மளோட ஒர்க்கு, நானும் போயிட்டு என்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம நேராக வந்துட்டு நம்ம யூனோ என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு என்னடா சாவடிச்சிட்டானுங்களேன்னு சர்வசாதாரணமாக இவன் வேறு சொல்கிறானேன்னு சொல்லிட்டு நம்ம யூனோமே வந்துட்டு யோசிச்சிட்டே அதை அப்படியே யோசிச்சிட்டே வெளியே வராங்க. வந்துட்டு அவங்களோட திங்ஸை மட்டும் எடுத்துட்டு அவங்க நேராக என்ன பண்ணாங்கன்னா நம்ம ஷாவோட ரூம் இருக்குல்ல அதை ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா ஷா வந்து திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து இவனை உள்ள அதை பார்த்தோன்னே இவனை வந்துட்டு ஷா நான் அவங்க கூட ஸ்டே பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வராங்க. நம்ம வந்துட்டு ஷா வந்துட்டு கையில் ஒரு பெரிய பேப்பர் இருக்குது, அதை எடுத்து கொடுத்துட்டு இதை படி அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்ல அதில் பார்த்தா நிறைய ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒவ்வொன்றா படிக்கிறாங்க. பாயிண்ட் நம்பர் 1, லேட் நைட்டு உட்காந்து ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது, பிகாஸ் நான் தூங்கணும். அண்ட் பாயிண்ட் நம்பர் 2, லேட் நைட்டில் உட்காந்துட்டு புக் கரெக்ஷன் பண்ணேன், நோட்ஸ் எடுத்துட்டுருக்கேன்னு சொல்லி என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஏன்னா நான் தூங்கணும். எனக்கு லைட்ஸ் கரெக்ட் டைமுக்கு, அதுவும் கரெக்டாக 9:30க்கெலாம் என்னோட ரூம் லைட்ஸ் ஆஃப் ஆயிடணும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. அண்ட் வந்து 3rd கண்டிஷன், தேவையில்லாத அன்டைமில் எனக்கு கிரேவிங்ஸ் ஆயிடுச்சு அதாயிடுச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்து லைட்ஸ் ஆன் பண்ணுறது அண்ட் வந்து உட்காந்து வந்துட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு இருக்குது அந்த வேலையெல்லாம் பார்க்கவே கூடாது. அண்ட் ரூம்குள்ளே உட்காந்துட்டு முக்கியமாக டிவி பார்க்க வந்துட்டு மொபைலில் வந்துட்டு சீரிஸ் பார்க்குறேன், ட்ராமா பார்க்குறேன்னு உட்காந்து யூஸ் பண்ணவே கூடாது. அண்ட் கேம் விளாட்றேன்ற பேரில் சத்தமாக கேம் விளாட்றது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அண்ட் வந்து உன்னோட திங்ஸை நீ ப்ராப்பராக வச்சுக்கணும், எந்த திங்ஸும் அங்கங்கே கிடக்கக்கூடாது, எடுத்த இடத்துல எல்லா பொருளையும் நீ வைக்கணும். அண்ட் உன்னோட திங்ஸை நீ தான் வந்துட்டு ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணணும், உன்னோட துணியை நீ தான் துவைக்கணும், தேவையில்லாமல் என்னோட வந்து துணியில் வந்து போட்டுட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது, அண்ட் என்னோட ட்ரெஸ்ஸை நீ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பக்கமாக வந்துட்டு எழுதி வச்சுருவாங்க. இந்த வந்து கண்டிஷனுக்குலாம் ஓகேனா நீ வந்து ஸ்டே பண்ணிக்கோப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்காங்க. இதை பார்த்தோன்னே சத்தியமாக ஒரு ரூம் பக்கமே வரமாட்டேன், இந்த நீயே வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து நிவி வந்துட்டு யூனா வந்துட்டு வெளியே வந்துட்டு என்னவ இப்படிலாம் கண்டிஷன் போடுறா, சத்தியமாக முடியாது, எல்லாத்தையும் கூட நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன், சோறு நைட் டைமில் தான் எனக்கு கிரேவிங்ஸே ஆகும், இவன் நான் நைட் டைமில் ஃபுட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறா, சே ஒரு சோறுக்கு கூடயா இவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து நின்றுட்டுருக்காங்க. அப்போ வந்துட்டு நம்ம ஹோபி அண்ட் வந்துட்டு நம்ம ஸ்ரீ சைடு காமிச்சோம் அப்படின்னா நம்ம வந்து ஹோபி வந்துட்டு ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இறங்கி வந்துட்டு பேசிகிட்டே வராரு. ஸோ உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணித்தரேன், ஸோ இதை பற்றி யோசிக்காத, உனக்கு ஏதாவது வேணுமா, இப்போது திங்ஸ் ஏதாவது வாங்கணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்ரீ கிட்ட வந்து ஹோபி வந்து கேட்டுகிட்டே வராங்க. அவளுக்கு எது வேணாம் ஆனால் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேராக வந்துட்டு வந்து நின்றுட்டுருக்காங்க ஸ்ரீ பக்கத்தில். ஸ்ரீ வந்துட்டு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கா, இல்லை ஸ்ரீ நான் உன் கூட ஸ்டே பண்ணிக்கட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்கா. நம்ம வந்து ஸ்ரீலாம் இல்லை யூனா வேண்டாம், நீ நிவி கூட ஸ்டே பண்ணிக்கோ, நீ எப்போ பாரு பேசிக்கிட்டே இருப்பியா, நான் பேசவே மாட்டேன், என்னால் உன் கூட வந்துட்டு கம்பெனி கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹோபி நான் என்னோடய திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ரீ வந்து திங்ஸ் எடுக்க போகிறாங்க. நம்ம ஹோபி வேகமாக போயிட்டு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி வந்து ஹெல்ப் பண்ண வந்து ஸ்ரீக்கு வந்து போயிடறாரு. இப்போ என்னை அசிங்கப்படுத்தினாலாம் இல்லை எனக்கு புரியல, இப்போ என்ன சொல்லிட்டு போகிறா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து நின்றுட்டுருக்காங்க. நம்ம ஸ்ரீயுமே வந்து ஷாவோட ரூம்க்கு வந்துட்டு போயிட்டாங்க.
அப்போ இன்னொரு ரூம் இருக்குது, அங்கே ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூம் நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு வேகமாக உள்ள போய் பார்க்கலாம். பார்த்தா நம்ம நிவி வந்து ஆல்ரெடி புக்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரேக்கில் வந்து இந்த புக்ஸ்லாம் வந்து படித்த புக்ஸ், இந்த புக் வந்து படிக்காதது, இனிமேல் வாங்குற கலெக்ஷன்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நோட்ஸ் எல்லாம் எழுதி ஒட்டிட்டு அந்த மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நிவி நான் கூட ஸ்டே பண்ணிக்கட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆல்ரெடி உன் திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன், போய் உன்னோட எக்ஸ்ட்ரா திங்ஸ் எடுத்து அரேஞ்ச் பண்ண அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம நிவி சொல்ல, அச்சோ ஸோ ஸ்வீட், நீ தான் வந்துட்டு நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஹக் பண்ணுறாங்க. இது வெளியே இருக்க 2 பேர் கேட்டால் என்ன ஆகும் தெரியும்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படிலாம் இல்லை, இது உனக்கும் எனக்கும் நடுவில் பேச்சுவார்த்தை, மற்றபடிலாம் இல்லை, இது என்ன வந்து மேபி ஆர் மை லவ்வா, எந்த ரூமில் யார் பேசினாலும் கேட்குறதுக்கு அப்பெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வேகமாக போயிட்டு அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஹீரோ வந்து எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. நம்ம நீயுமே சரின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் வந்து ஃபைனலாக எல்லாருமே ரூம்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாருமே உட்காந்து டைம் டேபிள் சாப்பிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹோபி வந்து சொல்கிறாரு, சரி ஓகே சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் போய்ட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க, இன்றைக்கி ஃபுல்லாக ரெஸ்ட் எடுங்க, ஆல்ரெடி வந்துட்டு நீங்கள் எல்லாம் டயர்டாக இருக்கீங்க, ட்ராவல் ப்ளஸ் வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுனால நாளைக்கு மார்னிங் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது திங்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நாளைக்கு நான் உங்களை வந்துட்டு ஷாப் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹோபி வந்து சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்ரீ அண்ட் வந்து கேர்ள்ஸ்க்கு எல்லாருக்கும் பாய் மட்டும் சொல்லிட்டு அவர் அங்கே வந்து கிளம்பிட்டார். பிகாஸ் அவருக்கு வந்து நைட் டியூட்டி இருக்குது. ஸோ வந்து நைட் டியூட்டி பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர் அங்கே வந்து கிளம்பிட்டார். ஏன்னா ஈவினிங் ஆகிடுச்சு. ஸோ இப்படியே வந்துட்டு நைட் வந்துட்டு அப்படி ஸ்பெண்ட் ஆகுது. நான் வந்து சுகா சைடு காமிச்சு அப்படின்னா சுகா வந்து ப்ரொஃபஸர்கிட்ட மீட் பண்ணி இந்த டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி, அதாவது பிரின்ஸிபலை மீட் பண்ணி இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி 4 கேர்ள்ஸ் இருக்காங்க, அவங்க வந்துட்டு ஏதாவது பண்ணுவாங்க நம்பிக்கை இருக்குது, ஸோ வந்து ப்ளீஸ் வந்துட்டு இவங்க 4 பேருக்கு எங்கள் ஒர்க் வந்துட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஏன்னா வந்து அவர் சும்மா ஒரு லூப்பில் தான் போட்டு விட்ருப்பாரு, வருவாங்களா மாட்டாங்களான்னு தெரியல, ஜஸ்ட் நம்ம போட்டு விடுவோன்னு பார்த்தா அன்எக்ஸ்பெக்டடாக வரேன்னு சொல்லிட்டாங்க இல்லையா. அதில் போய்ட்டு இப்போ தான் உட்காந்துட்டு அவர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காரு, வெங்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காரு, டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறாங்க. வெங்குமே வந்துட்டு சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஏற்பாடெல்லாம் வந்துட்டு நம்ம வெங்கு வந்து பண்ணிட்டு இருக்காரு. நம்ம வந்துட்டு சுகம் வந்து சாட்டர்டே சண்டே லீவுன்றனால அவருமே வந்துட்டு வீட்டில் தான் இருக்கார். அண்ட் வந்து சுகாவோட ஃபேமிலின்னு பார்த்தோம் அப்படின்னா அப்பா அம்மா சுகா அவங்க மட்டும். ஸோ சுகாவோட ஃபேமிலின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அப்பா அம்மா சுகா மட்டும்தான். ஸோ வந்துட்டு சுகா சைடு வந்துட்டு அவங்க அப்பா அம்மா ரொம்ப சப்போர்ட்டு அண்ட் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், பட் ஹாப்பியான ஒரு ஃபேமிலி சுகாவுக்கு. அவங்க அப்பாவும் சரி அவங்க அம்மாவும் சரி ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவாங்க, நீ என்ன பண்ணுறியோ பண்ணு அப்படின்ற மாதிரி தான். ஸோ லாஸ்ட் டைம் கூட வந்துட்டு இந்த மாதிரி என்னோட காலேஜே நான் இது மாதிரி பண்ண போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லப்போ கூட உன்னால் முடியும்டா, நீ வந்துட்டு உன்னால் முடிஞ்சதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் தான் சுகா வந்து அவர் வந்து அவரோட ஹையர் அஃபீஸர்கிட்டலாம் பேசி ஒர்க் பண்ணுறவங்ககிட்டலாம் பேசி அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வந்து எக்ஸ்ட்ராலாம் வந்துட்டு டைம்லாம் வாங்கியிருந்திருப்பாரு. இதெல்லாம் வந்துட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட போயிட்டு ஷேர் பண்ணிட்டு இருக்காரு, இந்த மாதிரி கேர்ள்ஸ் எல்லாம் வராங்க, ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ஏதாவது பண்ணலாம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி எக்ஸைட்டாக பேசுவோம்ல அந்த மாதிரி வந்துட்டு சுகா வந்து பேசிகிட்டு இருக்காரு. இப்படியே வந்து இந்த நைட் டைம் ஸ்பெண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் சண்டே மார்னிங் ஒரு வந்துட்டு டைம் பார்த்தா 8:30 இருக்கும். கரெக்டாக வந்துட்டு நம்ம ஜின் சைடு தான் காமிக்கிறோம். டைம் டேபிளில் அவங்க அப்பா அம்மா ஜின் அண்ட் வந்து ஜின்னோட தம்பி, ஸோ இவங்க 4 பேருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு அதாவது ஒருத்தர் அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்களே பரிமாறிக்கிட்டு அந்த மாதிரி வந்துட்டு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஜின்னோட தம்பி தான், அண்ணா இந்த தடவை நீ என்னை வெளியே கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கா, மறந்துடாத, இன்றைக்கும் ஆஃபீஸ் போயிடாத, இன்றைக்கி சண்டே அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம வந்து ஜின் கிட்ட சொல்ல, ஜின்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது, லாஸ்ட் டைம் நீ எக்ஸாமில் பாஸ் ஆனல, அதுக்காக இன்றைக்கி என்னோட ட்ரீட், இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம வெளியே செம்மையாக என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜின் வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து ஜின்னோட அம்மா, அப்போது என்ன இன்றைக்கி ஷாப்பிங் கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னது அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம ஜின்னோட அம்மா கேட்க, நம்ம ஜின்னு வந்துட்டு அது எப்படிம்மா உங்களை கூப்பிட்டு போகாமல், கண்டிப்பாக உங்களை நான் கூப்பிட்டு போவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே வந்துட்டு ஜின்னோட அப்பா, டேய் என்னடா இப்படி பிளேட்டை மாத்துற, நீ தானே என்கிட்ட சொன்ன இன்றைக்கி நம்ம 2 பேரும் போயிட்டு ரிலாக்ஸாக வந்துட்டு காஃபி சாப்பிட்லாம் அண்ட் வந்து கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணலாம் நைட்டு அப்படின்ற மாதிரி நீ தானடா சொன்னேன், இன்றைக்கி என்னடா இப்படி பேசுகிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நம்ம ஜின் ஐயோ ஒவ்வொருத்திட்டு ஒன்று சொல்லி வச்சுருக்கோமா, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு சரி ஓகே ஃபைன் நம்ம ஒன்று பண்ணலாம், இன்றைக்கே ஃபேமிலியாக அவுட்டிங் போகலாம், அம்மாவுக்கு ஷாப்பிங், அப்பா கூட ட்ரிங்க்ஸ் அண்ட் தம்பி கூட கேம் ப்ளே பண்ணுறது, 3மே ஒரே நாளில் எப்படி ஐடியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜீன் ஒரு மாதிரி ஹாப்பியாக சொல்ல, நம்ம வந்து மெம்பர்ஸும் வந்துட்டு அப்படியே வந்து ஜின்னை வந்து அப்படி கையை கட்டி முறைப்போம் இல்லையா, ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றது ஜின்னை பார்த்துட்டு இருக்காங்க. ஃபேமிலியாக போகலாமே, நானும் இன்னைக்கு லீவு தான், எல்லோரும் ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ஒவ்வொருத்தர் கூட தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எல்லாரையும் ஒன்றா சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணால் நல்லா தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜின்னு வந்துட்டு ஒரு மாதிரி பம்புறாரு. ஏன்னா ஜின்னுக்கு வந்து ஃபேமிலி தான் எல்லாம், ஃபேமிலிக்காக என்ன வேணாலும் பண்ணுவார். அண்ட் ஜின் வந்துட்டு ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ, ஒரு லெதர் இண்டஸ்ட்ரியில் அவர் வந்து ஒர்க் பண்ணி சிஇஓவாக இருக்கார். அந்த இண்டஸ்ட்ரியில் எப்படின்னா அந்த பேக்ஸ் ரொம்ப வந்து பெரிய பிராண்டோட பேக்லாம் ரெடி பண்ணுற வந்துட்டு ஒரு சிஇஓ தான் வந்துட்டு நம்ம ஜின்னு. அண்ட் வந்து ஜின்னோட அப்பாவுமே வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் அவரோட பிஸ்னஸில் அவர் வந்து டாப்பில் இருக்கார். நம்ம ஜின்னோட பிஸ்னஸ் ஜின் வந்து டாப்பில் இருக்காங்க. அண்ட் ஜின்னுக்கு வந்து ஒரு தம்பி இருக்கான், அவன் வந்துட்டு 12th வந்து படிச்சுட்ருக்காங்க. ஸோ எப்படி சொல்கிறதுனா
நம்ம சின்ன பையன். அவர் வந்து இப்போ தான் 12th வந்து படிச்சுட்டு அப்பப்போ அந்த மந்த்லி எக்ஸாம்லாம் நடக்கும்ல, அந்த மாரி வந்துட்டு நம்ம ஜின்னோட தம்பி வந்து கொஞ்சம் மார்க்லாம் கம்மியா எடுக்க, நம்ம ஜின் வந்து சொல்லிப்பாரு, "நீ இதில மட்டும் நல்ல மார்க் எடு, நான் உன்ன வெளியலாம் கூட்டு போறேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு இவங்க வந்து பேசியிருப்பாங்க. அண்ட் அதனால தான் வந்துட்டு கூட்டு போறேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, இப்போ வந்துட்டு நம்ம 3 பேர்கிட்டயும் வந்து நம்ம ஜின் வந்து மாட்டிட்டு முழிக்கிறாரு. ஸோ 3 பேருமே வந்துட்டு, "சரி, சரி இன்னைக்கு ஃபுல்லா அப்ப நீ என் கூட தான் இருப்ப. நோ ஃபோன் கால்ஸ், நோ வந்துட்டு பிசினஸ் மீட்டிங். ஓகே" அப்படின்ற மாரி சொல்லிட்டு 3 பேருமே சொல்ல, "ஷூர், ஷூர், ஷூர். நான் எந்த ஃபோன் கால்ஸையும் அட்டெண்ட் பண்ண மாட்டேன். எந்த பிசினஸ் மீட்டிங்கும் பண்ண மாட்டேன். பட் ஒரே ஒரு டைம் மட்டும் கால் பேசிக்கிட்டுமா, என்னோட மேனேஜர் கிட்ட எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சண்டே கூட அந்த மேனேஜருக்கு லீவ் விட மாட்டியாண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜின்னை பார்த்து கேட்கா. ஜின்னு வந்து டே அப்பெல்லாம் சொல்லாதடா, அவங்க ஒர்க்குக்கு வந்தாதாண்டா வந்துட்டு இந்த கம்பெனி நல்ல நிலைமையில இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சண்டே கூட வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜின்னோட தம்பி வந்து கோஷ்ட் எழுந்திரிச்சு போக, நம்ம வந்து ஜின் வேகமாக போயிட்டு டே அப்படி இல்லைடா, வரவங்க வருவாங்க, வேலைக்கு வரவங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இன்றைக்கி நான் மீட்டிங் போகல, அதனால் இன்றைக்கி வந்து என்னோட ஆஃபீஸ்க்கும் வந்துட்டு நான் லீவ் விட்டுறேன். இன்றைக்கி நானும் ஆஃபீஸ் போல் என் ஆஃபீஸும் வந்துட்டு லீவ் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம தம்பியை போயிட்டு சமாதானப்படுத்த, தம்பி ஓகே நம்ம ஜாலியாக இருக்கணும், அப்போ உன்னோட ஆஃபீஸில் இருக்க ஸ்டாஃபும் அவங்களோட ஃபேமிலி கூட ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி வந்துட்டு சொல்ல, சரி ஓகே 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 நான் வந்துட்டு இப்போயே கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மேனேஜருக்குலாம் கால் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி கம்பெனியில் யாருமே வந்துட்டு நீ வர வேணாம், ஸோ இன்றைக்கி வந்து ஜாலியாக அவங்க ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ண சொல்லி, அண்ட் வந்து அவங்களுக்கு வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு அவங்க ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு மணியும் வந்துட்டு அவங்களோட அக்கௌண்ட்டில் வந்துட்டு போட்டுரு, ஸோ எல்லாருக்கும் வந்துட்டு இவ்வளோ அமௌண்ட் போட்டுருன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லா ஸ்டாஃப்க்கும் வந்துட்டு போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் கிட்ட சொல்ல, மேனேஜரும் சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கால் கட் பண்ணிடுறாங்க. நம்ம ஜீன் வந்துட்டு தம்பியை பார்த்துட்டு ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்க, தம்பியுமே வந்துட்டு சூப்பர் அண்ணா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒரு ஹாப்பியாக வந்துட்டு அப்படியே ஜாலியாக வந்துட்டு அந்த இடத்துல பேசி ஒரு மாதிரி சரி ஓகே எல்லாரும் போய் கிளம்புங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜீன் சொல்ல, அங்கே இருக்க எல்லாருமே வந்துட்டு கிளம்ப வந்து போயிட்டாங்க. ஏன்னா எல்லாருக்குமே வந்துட்டு இன்றைக்கி ஃபேமிலி டைம் இல்லையா, ஸோ வந்து ஜீன் வந்து சொல்லியிருப்பார் இல்லையா, ஃபேமிலி டைம் அப்படின்னால எல்லாருமே போயிட்டு கிளம்ப வந்து போயிட்டாங்க. அண்ட் நான் வந்துட்டு எல்லாருமே கிளம்பி வேகமாக வந்து நிற்கிறாங்க. ஸோ வந்து நம்ம ஜின் தான் கார் ட்ரைவ் பண்ணுறாரு. அப்பா அம்மா பின்னாடி வந்து தம்பி வந்து முன்னாடி உட்காந்துட்டு ஒரு மாதிரி ஃபன்னாக ஜாலியாக பாட்டு போட்டு மற்ற ஃபேமிலி வைப் பண்ணிட்டு வருது. அண்ட் அதர் ஆப்போசிட் சைடு ஹோபி வந்து நம்ம கேர்ள்ஸ் எல்லாம் பிக் பண்ணிவிட்டு மாலுக்கு கூப்பிட்டு வராங்க. 2 பேருமே ஒரே மாலுக்கு தான் வராங்க. ஸோ வந்து நம்ம வந்து ஜீன் எப்பவும் போல தான் வந்துட்டு ஸோ வந்து அதாவது மால்லேயே வந்துட்டு கேம் ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு பிளேஸ் இருக்குல்ல, அங்கே வந்து போயிட்டாங்க. நம்ம அப்பாவும் அம்மாவும் வந்துட்டு சரி ஓகே கொஞ்சம் நேரம் பர்ச்சேஸ் பண்ணுறேன்ற பேரில் கொஞ்சம் ரொமான்டிக்காக இருக்கட்டும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கலந்துக்கிட்டாங்க. அங்கே போயிட்டு கேம்லாம் ப்ளே பண்ணுறது செம்மையாக வந்துட்டு, அதாவது ஜின் வந்து வேணும்னே அவங்க தம்பிக்கிட்ட தோற்று போகிறாரு. ஏன்னா அந்த தம்பியோட ஹாப்பினஸ் அவரோட ஒரு சின்ன ஸ்மைலை பார்க்கணும் அப்படின்றது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் வந்துட்டு அப்பப்போ தோற்று போகிறது, அப்பப்போ வந்துட்டு ஏதோ ஒரு கேமில் வின் பண்ணுறது, ஏன்னா சந்தேகம் வந்துடக்கூடாதுல்ல, அண்ணன் நம்மளுக்கு விட்டு கொடுக்குறானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துடக்கூடாதுன்றதுக்காக ஒவ்வொரு கேமில் வின் பண்ணுறது. ஒரு 5 கேம் விளாண்டாங்கன்னா 2 கேம் வின் பண்ணுறது, 3 கேம் லூஸ் பண்ணுறதுன்ற மாதிரி ஒரு மாதிரி ஜாலியாக விளையாண்டுட்டு தம்பி கூட அவ்வளோ அழகாக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கேர்ள்ஸ் எல்லாம் ஒரு சைடு போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம வந்து ஸ்ரீ வந்து கேட்குறாங்க, அம்மா ஷா எங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப லோவாக கேட்குறாங்க. ஏன்னா ஸ்ரீ வந்து ரொம்ப சாஃப்டான கேர்ளு, ரொம்ப சாஃப்டாக கேட்குறாங்க, ஷா எங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்கா. நம்ம வந்து யூனா அதை அந்த சைடு புக்ஸ் எல்லாம் நோட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம நிவி இன்னும் இவன் அந்த நோட்ஸ் எடுக்கிறத விடவே இல்லையா, ஏடி ஒரு ஸ்டூடெண்ட்டோட பயோகிராஃபிலாம் தெரிஞ்சு இவன் என்ன பண்ண போகிறா அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா நம்ம ஷா கிட்ட ஒரு ஹேபிட் இருக்குது, ஏதாவது ஒரு ஸ்கூல் போகிறாங்க காலேஜ் போகிறாங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸோட பேர் எழுதி அவங்களோட டீட்டெயில்ஸு, அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட என்ன டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எழுதுவாங்க. அது வந்து ஷாக்கு இருக்க ஒரு ஒன் ஆஃப் த ஹாபினே சொல்லலாம், அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் மற்ற கேர்ள்ஸ்க்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ வந்து நம்ம ஷா வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இல்லையா, அதனால் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதனால் அவங்க வந்து நோட் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம கேர்ள்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்கா. அப்போ வந்துட்டு நம்ம நிவி வந்து சொல்கிறாங்க, இவ எழுதின நோட்ஸ் எல்லாம் எடுத்தா இந்நேரம் வந்துட்டு ஒரு நோட்டு கடையே வச்சிருக்கலாம் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. பிகாஸ் வந்து அவ்வளோ நோட்ஸ் எடுப்பாங்க. ஸோ அதை வச்சு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஸ்ரீ தான் சரி அவங்க வந்துட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டு வரட்டும், நம்ம போயிட்டு நமக்கு தேவையான திங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பர்ச்சேஸ் பண்ணுறாங்களே அதுக்காக வந்து போயிட்டாங்க. பிகாஸ் வந்து நேற்று நைட்டே உட்காந்து எழுதியிருப்பாங்க என்னெல்லாம் வேணும், வீட்டுக்கு திங்ஸ் எல்லாமே வேணும்னு சொல்லிட்டு எழுதிட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஹோபி வந்துட்டு அப்படியே கணத்தில் கை வச்சுட்டு ஒரு ஓரமாக வந்துட்டு, அதாவது அந்த ஷாப்பிங் இருக்குன்னா அதுக்கு ஓரமாக அப்படியே நின்றுட்டு அப்படியே அந்த நம்ம ஸ்ரீயை சைட் அடிச்சுட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. நம்ம ஸ்ரீயுமே அப்பப்போ பார்த்துட்டு என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஐப்ரோவில் கேட்போம்ல அந்த மாதிரி கேட்க, நம்ம வந்து ஹோபியுமே வந்துட்டு ஒன்றும் இல்லையே அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹோபிக்கு செம்ம டயர்டு, ஏன்னா நைட் ஃபுல்லாக நைட் டியூட்டி பார்த்துருப்பாரு, சர்ஜரிலாம் பண்ணியிருப்பாரு. பட் இருந்தாலுமே வந்துட்டு ஸ்ரீ கூட இருக்கும் அப்படின்றனால அவருக்கு ஒரு மாதிரி அந்த டயர்டு அந்த ஒரு இதுவுமே தெரியல, ஒரு மாதிரி ஹாப்பியாக சிரிச்சிட்டே நின்றுட்டு இருக்காரு. பட் அவருக்கு வந்து தூக்கம் வருது, ஒரு மாதிரி பாடியெலாம் ஒரு மாதிரி ரொம்ப வீக்கான மாதிரி தான் இருக்குது. பட் வந்து ஸ்ரீயை சைட் அடிச்சுட்டே நின்றுட்டு இருக்காரு. நம்ம வந்துட்டு யூனாவும் அண்ட் வந்துட்டு நிவியும் போயிட்டு அவங்களோட திங்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம நிவி வந்துட்டு யூனா கிட்ட ஸோ வந்துட்டு கொஞ்சம் அங்கே பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம யூனாவும் பார்க்குறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஹோபி வந்து சைட் அடிச்சிருக்கல, அதை பார்த்துட்டு ரொம்ப ஓவராக இருக்குல்ல அது அப்படின்ற மாதிரி கேட்க, இது என்ன நம்மளுக்கு புதுசாக இது நச்சு பரவாயில்ல, ஸ்கூல் டைம்லேயே கணத்தில் கை வச்சுட்டு உட்காந்து படித்து வந்து சைட் அடிச்சுட்டு இருப்போம் படிக்காமல், இவெல்லாம் எப்படி டாக்டர் ஆனான்னு தான் எனக்கு தெரியல, ஐயோ இவனோட பேஷண்ட்ஸ்லாம் பாவம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து யூனா வந்து சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. நம்ம நிவி வந்து விடு நமக்குன்னு ஒரு காலம் வராமையா போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம
வந்து நிவி வந்து சொல்லிட்டு போகிறாங்க, கரெக்ட் இல்லை, ஆமாம் நான் ஏன் இன்ன வரைக்கும் சிங்கிளாக இருக்கேன், எனக்கு ஏன் எந்த பையனும் ஓகே சொல்ல மாட்றான், நான் எந்த பையனுக்கு ஏன் ஓகே சொல்ல மாட்டேறேன், எனக்கு பிடிச்சவன் எப்போ வரப்போனானோ அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப சோகமாக டல்லாயிறாங்க. நம்ம ஏன் இன்னும் சிங்கிளாக இருக்கோம், நமக்கு ஏன் செட் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு யோசிப்போல, அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம வந்துட்டு யூனா. அண்ட் வந்து நம்ம ஷா சைடு காமிச்சோம் அப்படின்னா, ஷா வந்துட்டு புக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஆப்போசிட்டில் வந்துட்டு நம்ம ஷாவோட அம்மா இருக்காங்களே, அவங்க வந்து வந்துட்டு சாரி ஜின்னோட அம்மா வந்து நடந்து வந்துட்டு இருப்பாங்க. ஸோ ஜின்னோட அப்பாவுமே இல்லை, ஜின்னோட அப்பா வந்து நான் ரெஸ்ட் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஜின்னோட அம்மா மட்டும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஷா வந்துட்டு ஆப்போசிட்டில் போயிட்டு இருக்காங்க. போனவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்துட்டு கையில் புக்ஸ் எல்லாம் நோட்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டே இருப்பாங்க, எத்தனை நோட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இல்லையா. ஸோ அதை பார்த்துட்டு அண்ட் வந்துட்டு எவ்வளோ வந்து பே பண்ணியிருக்கோம், எவ்வளோ அமௌண்ட் செலவாயிருக்குன்னு சொல்லிட்டு அதையுமே பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஷா தான் வந்து பார்க்கல. ஆப்போசிட்டில் வந்துட்டு அவங்க நம்ம ஜின்னோட அம்மா இருக்காங்க, அவங்களுமே வந்துட்டு நிறைய பேக்ஸ் எல்லாம் கேரி பண்ணிட்டு வராங்க. வந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா, 2 பேரும் ஒருத்தர் வந்து ஆப்போசிட்டில் வந்து மோதிடுறாங்க. நம்ம ஷாவோட கையில் இருக்க புக்ஸ் எல்லாம் கீழே வந்துட்டு ஜின்னோட அம்மா கையில் இருக்க அந்த ஒரு சின்னதாக வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த திங்ஸுமே கீழே விழுந்துடுது. ஐயோ என்னம்மா பார்த்து வர்றது இல்லையா, சாரிம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஷாவே சாரி மேம் நான் தெரியாமல் அடிச்சிட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒருத்தர் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு சாரி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அட் அ டைமில் 2 பேரும் சாரி கேட்டுட்டு இருக்காங்க. கேட்கும்போது வந்துட்டு நம்ம ஷா வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு ஒரு செகண்ட் மட்டும் அப்படி பார்க்குறாங்க. பார்த்துட்டு எதுவுமே பேசலை, நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக மட்டும் சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து மூவ் பண்ணி போயிடறாங்க. நம்ம ஜின்னோட அம்மா வந்துட்டு அப்படி கண்ணெல்லாம் கலங்கி போயிட்டு இது இது வந்து இது வந்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த டைமில் நம்ம வந்து ஜின் வந்துட்டு அம்மா நாங்கள் வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜின்னோட தம்பியும் வந்துட்டு நம்ம ஜின்னோட அம்மாவை ஹக் பண்ணிக்கிறாங்க. வந்துட்டிங்களா, சரி போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு அம்மா போகலான்னா எங்கே போகலாம், பசிக்குதுமா சாப்பிட போகலாம், அப்பா எங்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தம்பி வந்து கேட்கவும், ஜின்னோட தம்பி கேட்கவும் ஸோ வந்துட்டு ஜின்மே வந்துட்டு அம்மா நீங்கள் ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்கா வந்துட்டு அவங்களும் ஓகே தான்டா, அப்பா ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொன்னார், நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க நான் முன்னாடி போகிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க போயிட்டு அந்த ரெஸ்டாரண்ட் பக்கத்துலேயே வந்துட்டு அந்த ஒரு மால் நாங்கள் எல்லாமே இருக்கும் இல்லையா, அங்கே போயிட்டு வந்து உட்காந்துருக்காங்க, ஒரு ஷாப்பில் வந்து உட்காந்துருக்காங்க. அண்ட் வந்துட்டு நம்ம வந்து ஜின்மே என்னாச்சு அம்மாவுக்கு நல்லா தானே இருந்தாங்க, அப்பா ஏதாவது சொன்னாரா என்ன அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்க. கரெக்டாக அவங்க அப்பாவுமே வராரு. என்னடா இங்கே நின்றுட்டு இருக்கீங்க, அம்மா எங்கே அப்படின்ற மாதிரி கேட்கா. அம்மா அங்கே இருக்காங்கப்பா. அம்மா நீங்கள் அம்மாவை ஏதாவது சொன்னீங்களா என்ன அப்படின்ற மாதிரி கேட்கா. நான் என்னடா உங்கள் அம்மாவை சொல்ல போகிறேன் லூஸ் மாதிரி பேசிட்டு வாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்றாரு. இல்லைப்பா அம்மா அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்தா அவங்க வந்துட்டு சும்மா அப்படியே உட்காந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. நம்ம தம்பியுமே வந்துட்டு ஆனால் எனக்கு இந்த ஃபுட்டு வேணும், எனக்கு அந்த ஃபுட்டு வேணும்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கான். ஏன்னா அவன் சின்ன பையன் தானே, அதனால் அவங்க அம்மா எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அவனுக்கு தெரியல. ஃபுட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வாங்கிட்டு இருக்கா. நம்ம வந்து ஜின்மே வந்துட்டு உனக்கு என்ன ஃபுட்டு வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிடுது. ஃபுட்டுமே ஆர்டர் பண்ணிட்டு வருது, சாப்பிட்றாங்க. நம்ம வந்துட்டு ஜின்னோட அம்மா வந்துட்டு யோசிச்சிட்டே இருக்காங்க. ஜின்னோட அப்பா நோட் பண்ணிட்டு என்னாச்சு இவளுக்கு நல்லா தானே இருந்தா என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நோட் பண்ணாங்க. நம்ம ஜின்மே நோட் பண்ணாங்க. அப்படி ஜின்னோட அம்மா நார்மலி ஆகிற மாதிரி தெரியல. இப்படியே வந்துட்டு டைம் ஆகுது. நம்ம கேர்ள்ஸுமே பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டு அண்ட் வந்துட்டு அவங்களுமே வீட்டுக்கு போயிட்டு எல்லா திங்ஸும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அண்ட் வந்து இன்றைக்கி ஒரு நாள் தானே ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அண்ட் வந்து நாளைக்கு வேறு வந்துட்டு காலேஜ் வேறு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ்லாம் போயிட்டு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வந்துட்டு ஸ்ரீ தான் வந்துட்டு நம்ம ஹோபி வந்து காரில் வந்துட்டு கிளம்ப நின்றுட்டுருக்காரு. ஏன்னா ஈவினிங் ஆகிடுச்சு இல்லையா, அதனால் வீட்டுக்கு வேறு போகணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு கார் கிட்டே நின்றுட்டுருக்காங்க. நம்ம வந்து ஸ்ரீ வந்து ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கி ஃபுல்லாக எங்கள் கூட வந்துட்டு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்க ஹோபி, தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பேசிகிட்டு இருக்கா, என்னோட ஃப்யூச்சர் ஒய்ஃப்காக இது கூட பண்ண மாட்டேன்னா என்ன, இன்னும் டைம் எடுத்து உங்க கூட இருக்கணும்னு தான் தோணுது. பட் என்ன பண்ணுறது, அப்பா அம்மா தங்கச்சியெல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால நான் போய் தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஹோபி வந்து ஒரு சின்னதாக ஸ்மைல் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ரீயை பார்க்க ஸ்ரீமே வந்து சரி ஓகே நீ இப்போ கிளம்பு, நான் நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு அம்மா அப்பாவை மீட் பண்ண வரேன் அண்ட் வந்து தங்கச்சியும் கேட்டேன்னு சொல்லு, நான் அவகிட்ட நான் வந்து மெசேஜ் பண்ணுறேன், இல்லைனா கால் பண்ணி பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஸ்ரீ வந்து ஹோபி கிட்ட வந்து சொல்ல ஹோபியுமே வந்துட்டு ஓகே ஆல்ரெடி அப்பா அம்மா கிட்ட சொன்னோன்னே ஏன்டா கூட்டிகிட்டு வரலன்னு கேட்டாங்க, நெக்ஸ்ட் வீக் வரல கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி கேட்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் நான் அம்மா அப்பாவை மீட் பண்ண வரேன் அண்ட் இடையில ஃப்ரீயாக இருந்தால் கூட நான் வரேன், ஏன்னா நாளைக்கு தானே காலேஜ் ஸ்டார்ட் ஆகுது, எப்படி இருக்கும்னு தெரியல, நான் பார்த்துட்டு நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஸ்ரீ வந்து சொல்ல நம்ம ஹோபியும் சரி ஓகே நீயும் போயிட்டு சீக்கிரம் தூங்கு நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவருமே ஒரு சின்ன ஒரே ஒரு ஹக்கு, அந்த ஹக்கில் வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது மிஸ் பண்ணுறோம், இப்போ நான் போகிறேன்ல உன்னை விட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மிஸ்ஸிங் ஃபீலோட ஒரு ஹக் பண்ணிவிட்டு அவருமே அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு போக நம்ம ஸ்ரீமே அந்த கார் வந்து அந்த ஸ்ட்ரீட்டோட எண்ட் வர வரைக்குமே பார்த்துட்டே நின்றுட்டு இருக்காங்க. அந்த பிளேஸையுமே வந்துட்டு கிராஸ் பண்ணி வந்துட்டு நம்ம வந்து ஹோபி வந்து அங்கேருந்து கிளம்பிட்டாரு. அண்ட் இப்படி இந்த டே வந்துட்டு
நைட் டைம் வந்துட்டு அப்படி அந்த ஈவினிங் வந்து அப்படியே ஸ்பெண்ட் ஆகுது. ஒரு நைட் ஒரு எப்படி சொல்கிறதுனா ஈவினிங் ஒரு 7:30 8 ஆக போகுது அந்த மாதிரி இருக்கும். அப்படி வந்துட்டு போக கரெக்டாக வந்துட்டு நம்ம வந்து யூனால நான் வேகமாக வந்துட்டு கேர்ள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. கேர்ள்ஸ் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம கேர்ள்ஸ்மே அவங்க ரூமில் தான் இருப்பாங்க. வேகமாக வந்து ஹாலில் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஸ்டீமே வந்து அப்போ தான் வந்துட்டு ஹோபி அமைச்சு வச்சுட்டு வந்திருக்காங்க. என்ன ஆச்சு அப்படின்னு மாதிரி கேட்கா, இல்லை எனக்கு என்னமோ பண்ணுது, எனக்கு தெரியல, எனக்கு ஏதோ ஆகுது, நான் ஹாஸ்பிட்டல் போகணும், நான் டாக்டர் போகணும், எனக்கு டாக்டர் வேணும் டாக்டர் வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. டாக்டர் வேணும் டாக்டர் வேணும். ஐயா அது என்ன குச்சி மிட்டாடி டாக்டர் வந்து கொடுக்கறதுக்கு, உனக்கு என்ன காய்ச்சல் அடிக்குதா, ஃபீவரா, ஹெட்டேக்கா, என்ன ஆச்சு சொல்லி தொலை, நான் வேணா ஓபியை வந்துட்டு கால் பண்ணி வர சொல்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஷா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் வந்து நம்ம ஸ்ரீமே ஹீரோ நான் கால் பண்ணுறேன் ஹோபிக்குன்னு சொல்லிட்டு கால் பண்ண போகிறாங்க. இல்லை அவன் வேணாம், அவன் எனக்கு வேணாம், எனக்கு வந்துட்டு எனக்கு ஏதோ தலையெல்லாம் ஒரு மாதிரி பேனிக் ஆகுது, அவன் வேறு அந்த காலேஜில் வேறு இவன் டெத்தானு வேறு வந்துட்டு ஹோபி சொன்னானா, எனக்கு அதுலேருந்து தான் ஏதோ மாதிரி ஆன மாதிரி இருக்குது, அதனால வந்துட்டு நான் நல்லா வந்துட்டு சைக்காட்டிஸ்ட்டாக பார்க்கணும். அது மட்டும் இல்லை, இன்னும் வரைக்கும் எனக்கு வந்து ஆளே செட் ஆகலை, எனக்கு ஏதோ பிரச்சனையா என்னன்னே தெரியல, எனக்கு ஏன் எந்த பையனும் ஓகே சொல்ல மாட்டான், நான் ஏன் எந்த பையனுக்கு ஓகே சொல்ல மாட்டேன், எனக்கு நிறைய கேள்வி எனக்குள்ளே ஓடுது, ப்ளீஸ் தயவு செஞ்சு எனக்கு வந்து சைக்காட்டிஸ்ட்டை கூப்பிட்டு போங்க அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. நம்ம வந்து யூனா என்னடி பேசிட்டு இருக்கா, டைம் என்ன தெரியுமா, மணி 7, இந்த நேரத்தில் எந்த சைக்காட்டிஸ்ட் டாக்டர்ட்டி இருப்பான், லூசு மாதிரி பேசாத அப்படின்ற மாதிரி சொல்ல, அது எனக்கு தெரியுது எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது எனக்கு கூட்டு போன்னு சொல்லிட்டு உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வந்துட்டு நீ சரி இருங்க பக்கத்தில் ஏதாவது டாக்டர் ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா வந்துட்டு டைமிங் வந்து போட்டிருக்கு, அது ஃபுல்லாக ஒரு கிளினிக் மாதிரி போல இருக்கா, ஹாஸ்பிட்டல் போல இருக்குது, மார்னிங்லேருந்து நைட் வரைக்குமே ஓப்பனில் இருக்கும் போல். வந்து பார்த்துட்டு ஐயோ அப்பாயின்மெண்ட் கிடைக்குமான்னு தெரியலையே, இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சரி ஓகே இது எனக்கு போய் பார்ப்போம், எம்ம வந்துட்டு ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம கேர்ள்ஸ் எல்லாருமே வந்துட்டு யூனாவை கூப்பிட்டுட்டு நேராக அந்த ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. நம்ம வந்துட்டு யூனாவுமே போயிட்டு வெயிட் பண்ணி அவங்களால தாங்க முடியலை, எனக்கு முடியல, எனக்கு வந்து என்னமோ பண்ணுது, நான் போயிட்டு உடனே பார்க்குறேன், எனக்கு வந்துட்டு யாரையாவது போட்டு அடிக்கணும்னு தோணுது, நான் அடிக்க போகிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வேகமாக வந்துட்டு அவங்க வந்து அந்த டாக்டரோட கேபின் இருக்குள்ள ஓப்பன் பண்ணிடுறாங்க. பார்த்தா அங்கே வந்துட்டு ஒரு சின்ன பையன்கிட்ட வந்துட்டு டாக்டர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு, ஏன் இந்த மாதிரி வந்துட்டு எல்லா பொருளையும் வந்துட்டு எடுத்து ஒழிச்சு வைக்கிற, உனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அந்த குழந்தைகிட்ட வந்துட்டு ஒரு மாதிரி நார்மலாக காமா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த குழந்தையுமே வந்துட்டு எதுவுமே பதில் பேச மாட்டேங்குது, அமைதியாக உட்காந்துட்டே இருக்கும். அந்த குழந்தை வந்து இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்து ஒழிச்சு வச்சிரும் போல இருக்காது, என்ன மைண்ட் செட்டில் இருக்குன்னே தெரியல, அதை ஒழிச்சு வச்சிருது போல இருக்கு. அதனால சைக்காட்டிஸ்ட்டில் கூப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு வந்திருக்காங்க. அந்த குழந்தைகிட்டமே பேசி அந்த குழந்தைக்கும் வந்துட்டு கொஞ்சம் நேரம் பேசி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த அதாவது ஓப்பன் பண்ணவங்க வந்துட்டு வந்து காய்ச்சி மூஷெல்லாம் கத்தலை, அப்படியே டோர்கிட்டே சாஞ்சு நின்றுட்டு சே இந்த பையன் எவ்வளோ அழகாக இருக்கான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு பார்ப்போம் இல்லையா, சைட் அடிப்போம்ல, அந்த மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. அந்த பர்சனுமே அந்த டாக்டருமே வந்துட்டு அந்த பையன்கிட்ட எல்லாமே சொல்லி அந்த பையன்கிட்ட பேசிட்டு அந்த குழந்தைகிட்ட பேசிட்டு சில விஷயம்லாம் அவங்க அப்பா அம்மா கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க சரி ஓகே டாக்டர் நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து போகிறாங்க. நம்ம வந்து அதாவது இவங்க எல்லாம் வெளியே போனதுக்கப்புறம் இல்லை, நம்ம யூனா வேகமாக வந்துட்டு அந்த டேபிளில் வந்துட்டு கணத்தில் கை வச்சுக்கோரலாம் அந்த மாதிரி உட்காந்துட்டு ஏ தம்பி உனக்கு வயசு என்ன அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம வந்துட்டு ஆப்போசிட்டில் இருக்க டாக்டரும் அவரோட வயசு சொல்லார், உன் டேட் ஆஃப் பர்த் சொல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ என்னோட டேட் ஆஃப் பர்த் தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கா. பாத்தியா இவ்வளோ நேரம் அந்த குழந்தைகிட்ட எல்லாம் கேட்டல, அந்த குழந்தை எல்லாமே சொல்லிச்சு தானே, அப்போ நீயும் வந்துட்டு நான் கேட்குறதுக்கெலாம் பதில் சொல்லணும்ல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு அதாவது ஆப்போசிட்டில் இருக்கிறது நம்ம வந்து நம்ஜுன் சார், அதாவது நம்ம ஆரம் தான் உட்காந்துருக்காரு. ஆரம் வந்துட்டு சரி ஓகே இவங்களும் ஒரு பேஷண்ட் போல இருக்குது, ஸோ அவங்க கேட்குற கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ணால் தான் நம்ம என்ன கேட்டாலும் அவங்க சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு என்னோட நேம் வந்துட்டு கிம் நம்ஜுன், அண்ட் வந்து எனக்கு வந்துட்டு நான் இந்த டேட் ஆஃப் பர்த்தில் பிறந்தேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு டேட்டு மந்த்து இயர்ஸ் எல்லாம் சொல்கிறாரு. ஓ சேம் இயர், நானும் அந்த வருஷம் தான் பிறந்தேன், ஆனால் என்ன உன்னோட 3 மாதம் முன்னாடியே பிறந்துட்டேன், அப்போ எனக்கு தம்பி தானே வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம யூனா வந்து சொல்கிறாங்க. நம்ம வந்துட்டு ஆரம்பம் ஓ தம்பி கரெக்டாக தான் நான் தம்பி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு சரி சொல்லுங்கள் என்ன பண்ணுறது உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, நான் இப்போ உன்னை காதல் பண்ணலான் இருக்கேன், நீ என்ன நினைக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யூனா ஸ்ட்ரைட்டாக கேட்குறாங்க. நம்ம ஆரம் வந்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ நீங்கள் இப்போ என்ன சொன்னீங்க, லவ் பண்ண போகிறீங்களா, யாரை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நம்ம வந்துட்டு நம்ஜுன் உன்னதான் தம்பி, மிஸ்டர் கிம் நம்ஜுன் ஆகிய உன்னை நான் இனி லவ் பண்ண போகிறேன், ஐ மீன் என் தம்பியை அப்படின்ற மாதிரி சொல்ல, வாட் யூ மீன் யாராவது தம்பியா, அதுவும் நம்மளோட சின்ன பையனை யாராவது லவ் பண்ணுவாங்களா, அதுவும் தம்பின்னு சொல்லி யாராவது லவ் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, ஓ கரெக்ட் இல்லை, யோனா எப்போவுமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருப்பாள், அப்போது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு
அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களோட நம்பரை எடுத்து ஒரு ஒரு பேப்பரில் வந்துட்டு எழுதிட்டு, இதுதான் என்னோட நம்பர். உனக்கு எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் எனக்கு கால் பண்ணு சரியா? நான் இந்த காலேஜில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நீ எனக்கு எப்போ வேணாலும் கால் பண்ணலாம். வேணும்னா நீ என்னை பிக் பண்ணி ட்ராப் கூட பண்ணலாம். அது உன்னோட இஷ்டம் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, எந்திரிச்சு வெளியே போகிறீங்களா? எனக்கு நிறைய பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்க, நான் அவங்களெல்லாம் பார்க்கணும். அப்பாயின்மெண்ட் இல்லாமல் உள்ளே வந்துட்டு கிளம்புங்க மொதல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டா ஒரு மாதிரி வந்து நம்ம சொல்ல, அச்சோ வாட்டை வந்துட்டு ஒர்க்லியான பையன்ல எவ்வளோ அழகாக பேசுகிற, சச்சா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி ஓகே, நீ உன்னோட ஒர்க்கை பாரு, எனக்கு புரியுது நீ உன்னோட ஒர்க் உனக்கு இம்பார்ட்டண்ட்டு, நான் கிளம்புறேன், பாய் தம்பி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மாதிரி இழுத்துட்டு அவங்க அங்கேருந்து வந்துட்டு வெளியே போயிட்டு கேர்ள்ஸ் நான் தம்பியை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, யார் தம்பி அடி லவ் பண்ணுறேன், ஏன் தம்பியை தான் நான் லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம இவனை வந்து ஒரு மாதிரி பெருமையாக சொல்கிறாங்க. நம்ம வந்துட்டு அதாவது ஆரமோட ரூம்குள்ளே இன்னொரு பேஷண்ட் போயிருப்பாங்க. நம்ம யூனா வந்து ஏன் தம்பியை தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து கத்திருப்பாங்கல்ல, அந்த சவுண்ட் வந்து நம்ம வந்துட்டு ஆரம்புக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டாக இருக்கும். வேகமாக கேபினை விட்டு வெளியே வந்துட்டு, எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் வெளியே போகிறீங்களா, கெட் அவுட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கத்தா, ஐயோ தம்பி ரொம்ப ஷவுட் பண்ணாத, பாவம் உனக்கு வந்து தொண்டை தண்ணியெல்லாம் வலிக்கும்ல, நான் கிளம்புறேன், இப்போ என்ன நான் வெளியே போன அவ்வளோ தானே, நீ சொல்லி நான் கேட்காம இருப்பேன், நான் இதோ கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் வாங்க தம்பிக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குல்ல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேர்ள்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வெளியே போகிறாங்க. நம்ம வந்துட்டு ஆரம்பிக்கல தலையில் கழிச்சிட்டு, ஐயோ என்ன இப்படி ஒருத்திக்கிட்ட மாட்டிக்கிட்டேன் நானே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து தலையில் கை வச்சு நின்றுட்டுருக்காங்க. அப்போ வந்துட்டு அங்கே ஒர்க் பண்ணுற, அதாவது கீழே வந்து ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் வந்துட்டு, சார் உள்ள பேஷண்ட் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்ல, ஒரு 2 minutes வந்துடுறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் வந்துட்டு ஒரு ராங் ப்ரீத் எடுத்துகிட்டு இருக்காரு. நம்ம வந்துட்டு கண்ணை மூடி ப்ரீத் எடுத்துகிட்டு இருக்காரு. நம்ம யூனால தம்பி தம்பி அப்படின்ற மாதிரி கூப்பிட, நம்ம வந்துட்டு வாய்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, என் ஃபோன் நம்பரை மறந்துடாமல் நீ பத்திரமா வச்சுக்கோ, மறக்காமல் கால் பண்ணு சரியா, பாய் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போயிடுறாங்க. நம்ம ஆரம்பிக்கா வேகமாக போயிட்டு அந்த நம்பரை கிழிச்சு வந்து தர கிழிச்சு டஸ்ட்பினை போட்டு இரிட்டேட்டிங் என்னை இரிட்டேட் பண்ணுறான். நான் தம்பியா 3 மாதம் தானே சின்ன பையன், என்ன எதுக்கு இவன் தம்பின்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷனில் கத்திட்டு இருக்கா. அங்கே இருக்க பேஷண்ட், டாக்டர் நீங்கள் ஓகே தானே, இல்லை நீங்கள் ஏதாவது டாக்டரை பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவங்க வந்து சொல்ல, நம்ம ஆரம்பிக்கலாம்ல, ஐயோ என் மானமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சாரி ஒரு டென்ஷன் வேறு எதுவும் இல்லை, நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவரோட ஒர்க்கை வந்துட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. அண்ட் வந்து இப்படி தான் இந்த நைட் டைம் வந்துட்டு ஸ்பெண்ட் ஆகுது. ஸோ வந்து கேர்ள்ஸ்க்கும் சரி பாய்ஸ்க்கும் சரி, அண்ட் எல்லா கேர்ள்ஸ் அண்ட் எல்லாரோட பாய்ஸோட இன்ட்ரோவும் நான் வந்துட்டு கொடுத்துட்டேன். ஒவ்வொருத்தரோட ஃபேமிலியோட பேக்ரவுண்ட் மட்டும் இன்னும் நான் ரிமூவ் பண்ணல, வந்துட்டு ரிவீல் பண்ணல. ஸோ வந்துட்டு அதையுமே வந்துட்டு நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு நான் ரிவீல் பண்ணுறேன். கண்டிப்பாக அந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிட்டு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர்